இது பார்த்தீங்களா? பிளட்டி ரோமியோவோட ப்ரோமோ. பார்க்கலே. ஏஐல கிரியேட் பண்ணியிருக்காங்க மாவீரா. அதுவும் பொம்மைய வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரியலா இல்ல. அந்த சும்மா அனிமேட்டடா ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அத கோர் கான்செப்ட்டா வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது அப்படியே ஓஜில வர சாங்கு ஏதோ ஓஜில ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் அப்படியே ப்ளே பண்ண மாரி இருக்கு. சுகன் ப்ரோ உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவன் ஃபாலோவர் பாருங்க எத்தனை ஃபாலோவர்னு அந்த ஐடி. ஆனால் ரீச் பாருங்க. அன்னைக்கு என்னையா பண்ணீங்க? லெரின் ப்ரோ வர்றதில்ல. குரூப்ல இருக்கானா இல்லையா? அவன்கிட்ட கூப்பிட்டு இல்ல பேசினே லெரின் இல்லையா? லெரின் லெரின் வந்து என்னன்னா சும்மா சொல்ல வந்தாரு. அது ஆக்சுவலா எக்ஸாம் ரிலேட்டடா தான் வந்து நான் வர முடியலன்னு சொன்னாங்க. இந்த ரீசனால இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ரீசனால இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க நைட் அனுப்பிச்ச வீடியோ போஸ்ட் கால். பார்த்தேன் மாவீரன். சொல்லுங்க. பார்த்தேன் இப்பதான் பார்த்தேன். நானே இப்படி இப்பதான் நோட்டீஸ் நோட்டம் பண்றேன் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நோட்டம் போட்டே இருக்கணும். டக்குன்னு எடுத்து போட்டு விட்டா வியூஸ் போயிடும். அதான் புரியுது. இது யாருமே ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் வித்தியாசமா அதை பண்ணியிருக்கான். நல்ல விஷயம் தான். யாரு? சின்ன ஐடி ஏதோ குரூப்ல போடுறோம் பாருங்க. தமிழ்னு ஒரு சின்ன பையன் இப்பதான் ஓபன் பண்ணிப்பான் போல ஐடி. ஃபாலோவர்ஸுமே ரொம்ப கம்மி தான். ஆனா ஒரு விஷயத்த நோட் பண்ணி போட்டிருக்கான். அதுக்கு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. ப்ரோ அந்த ஒரு சம்பவம் அப்படிங்களா? என்ன சம்பவம் அது? லெனின் ப்ரோ வரது இல்லைன்னு அது நம்ம கால்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். இங்க வேண்டாம். சும்மா தான் கேட்டேன். இல்லைன்னா நான் சும்மா உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஒன்றும் இல்லை ப்ரோ. அவர் வாட்ஸ்அப் கால் பேசிட்டு போது மியூட் பண்ணிட்டாங்க யாரோ, அவ்வளோதான். ப்ரோ அன்னைக்கு நான் கமல் ப்ரோ தூக்கியே விட்டேனே, ஞாபகம் இருக்கா? சுகன் ப்ரோ வாட்ஸ்அப்லையா? ஆமா, வாட்ஸ்அப்ல பண்ணீங்களா சார்? தூக்கி விட முடியுமா? ஆமா, நீங்க கூட வாட்ஸ்அப்ல சொன்னீங்க. தூக்க முடியுமா? அதெல்லாம் நல்ல விஷயம் தான் சார். அதெல்லாம் நல்ல விஷயம். தலைவனை வந்து என்னன்னா ஒரு மாதிரி லைட்டா டென்ஷன் ஆயிட்டாப்ல அந்த விஷயத்துல. அடிக்கடி நடந்தது. அதுக்கு யார் தெரியுமா முழு முதல் காரணம்? இதுக்கெல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்காரு. வந்து இதுக்கெல்லாம் லெனின் ப்ரோ கோச்சுக்கணும்னா சுகன் ப்ரோ எல்லாம் டெய்லி கமல் ப்ரோ மியூட் போட்டு விட்டுருவாரு. ஆமா அது வேற. பட் இதுக்கெல்லாம் காரணம் அவன் பேசி வாங்கி கட்டிக்கிறதுக்கு அவன் பேச அமைக்கிறதே நல்லதுதான். நீங்க எனக்கு கவலைப்படாதீங்க. கத்திரிக்காய் இது என்னது முத்தனா கடைவீதிக்கு வந்துதான் ஆகும். எங்கேயும் போக மாட்டான். இங்க வந்துதான் வட்டு விடுங்க. வரானைக்கு பாத்துக்கலாம். என்ன சுகன் ப்ரோ 150K வியூஸ் அடிச்சிட்டீங்க. எந்த எதுக்கு? நேத்து எடிட் பண்ணி போட்டாரு பருத்தி வீரன் ஓப்பனிங் சீன். அது அவர் எங்கங்க அடிச்சாரு? அவர் போட்டது நன்றின்னு சொன்னா அதோட விட்டுருங்க போல்தான். அதுக்கு மேல எதே இல்ல ப்ரோ, அவர் மண்ண கண்டென்ட் கொடுத்திருக்காரு. ஒரு வீடியோ தூக்கி போட்டு ரீச் வாங்கிருக்கலாம்ல. எந்த வீடியோ? இதே வீடியோ என்னை நசுக்குறாங்க பிரிக்கிறாங்கன்னு. அதையா கொஞ்சம் வேலை இருந்தது நேத்து, அதனால போட முடியல. நைட்டே போட்டுருந்தேன். நான் காலைல பார்த்தேன். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். இது செமையா இருந்தது ப்ரோ. சிபிக்கு வந்து பாடி கார்டு வேலை பாப்பாரு தெரியுமா? சூப்பரா இருந்தது. நான் காலையிலேயே ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ தான் எடுத்து வச்சேன். கோபி சுதாகர் ஐயோ இதை போட்டாரான்னு டக்குன்னு நான் போய் மறுபடியும் அந்த இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி போட்டேன். அதான் நான் பேசுறது. அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தலைவர் படத்துக்கு போனது. இவர் படத்தை இல்ல என்ன அடுத்த படமும் சிவகுமார் தான் சொல்லிடுறாப்ல. அடுத்த படம் இமிடியேட் நெக்ஸ்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல என் கூட இல்ல அடுத்த படமும் அவர் தான் சொன்னாப்ல. 2 படம் சைன் பண்ணிருப்பாங்க, உடனே பண்ண மாட்டாங்கல்ல. 2 படம் சைன் பண்ணிருப்பாங்க. பட் ஒண்ணு அவர் ப்ரொடக்ஷன்ல, இன்னொன்னு அவர் ஆக்டிங்ல. இல்ல அது இல்லாம இல்ல ஸ்பீச் நல்லா கேளுங்க. இமிடியேட் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுக்கிறதுக்கு அவ்வளவு திறமைசாலி அவன் அப்படின்ற மாதிரி.
தாய்க்கிழவி வர ஃப்ரைடே தானே? ஆமா ஆமா, போறீங்களா யாராவது? வாய்ப்பே இல்லப்பா. ட்ரெய்லரே ஆவரேஜ் தான் இருக்கு. தலையை கொடுக்கலாமா வேணாமா? தலையெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு நான் வந்து சொல்லுவாங்க. ஷாம் ப்ரோ அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் கிடைக்க வந்துடும் ஷாம் நான் ப்ரோ. நான் நான் போவேன் ஷாம் ப்ரோ. நான் அதான் சொல்றேன். நான் கேட்காம சுகன் ப்ரோ ப்ரிவியூ ஷோ போடுவாங்க சுகன், நான் உங்களுக்கு கேட்டேன். ப்ரிவியூ இல்லையா? ப்ரீமியர் ஷோவோ இல்லைன்னா டேரக்ட் ஷோவோ. ப்ரீமியர் ஷோ போக முடியலன்னா டேரக்ட் ஷோ இதுதான் போவேன். கண்டிப்பா நான் போவேன். சுகன் ப்ரோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி. கரெக்ட் ஷாம் ப்ரோ. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஆச்சு. அடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுட்டு இருப்பேன். நீ இதெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றும் பண்ண முடியாது சுகன். இன்வைட் பண்ணி வந்தேன்னா ஆல்ரெடி அவன் பேஜ் ஒன்றும் அவ்வளோ பண்ண ரீச் முடியாது. வச்சிருக்கான். அவன் பேஜ் ஆமா. இப்போ நான் சுகன் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துல நீங்க எது போட்டாலும் வியூஸ் வரும்போது, புதுசா ஒருத்தர் எடிட் பண்ணி போறதை நீங்க எம்பெடட் பண்ணி போடும்போது அவனும் உங்களை பார்த்து இதே மாதிரி தான் வயிறு எறிவான். ஸோ நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வளரணும். கரெக்டு. சரி ஓகே விடுங்க, அந்த டாபிக் விடுங்க. ஆனால் நேற்று எஸ்கே பேசினது வந்து என்னன்னா, எனக்கே அந்த இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான் தோணுச்சு. லாஸ்ட்டாக அந்த சொன்ன விஷயத்த எல்லா இடத்துலையுமே வேண்டாமே அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. அதை வேற மறுபடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்க வேண்டாமே அப்படின்றது தான் எனக்கு ஸ்பீச் கேட்குறப்ப தோணுச்சு. என்னது எல்லாத்துக்குமே தெரியும். சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு இப்போ அவர் அதை எடுத்து பேசுனதுனால அது இன்னும் ஒரு மாதிரி பேசும் பொருளாயிட்டு இன்னும் தானே ஹேட்ரட் ஜாஸ்தி ஆகும். அந்த இடத்துல அதை பேசாம படத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த சிபியோட ஒரு விஷயங்கள்லாம் பண்ணா பேசிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அந்த மாதிரி ஜோன்லயே வந்தனா பேசுறது சுகன் இப்ப இல்ல, நீங்க இந்த பராசக்தி ஆடையெல்லாம் இல்லையா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்குன்னு தனி ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோன்லயே இருந்தாருன்னா அவருக்கு தனியா இருக்கும். இவருன்னு இல்ல பல்தான், இப்ப வரவங்க எல்லாருமே ஸ்டேஜ் அதான் சொல்றேன் நான். நீங்க எதுக்குமே இல்ல ஒண்ணு இல்ல சுகன். இப்ப நான் கேக்குறேன், என்னடா ஸ்டேஜ்ல இவரு சொன்னார்ல, கலாய்ச்சார்ல பேஷன் ஸ்டுடியோஸ், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நீ தப்பிச்சு போயிட்ட என்ன மட்டும் தனியா விட்டுட்டு. தெரியும் அது தெரியும் தெரியும். அது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன கூட்டு போய் சூப்பர் ஸ்டார் டைரக்டர் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் தேவையில்லாம இது பண்ணி இப்ப அதுதான் ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு. அவர் பண்ண ஜாலியான விஷயம்லாம் எதுவுமே இல்ல. பரணி ப்ரோ இதை பத்தி சரி, கருத்து சொன்னாரு நேத்து. இல்ல நேத்து நைட்டு தானே வீடியோ வந்திருக்கு. காலையில இன்னைக்கு நைட்டு கேட்போம். இட்லி கடை வரும்போது கொஞ்சம் பொங்கிட்டு இருந்தாரு. இட்லி கடை ஆடியோல வச்சப்போ ட்ரீம் வாரியர் கிணத்த காணும் படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்கான். ஆடியோ ரைட்ஸ். இவன் எப்ப ஆடியோ இது கம்பெனி கிளிம்ஸ் ஆரம்பிச்சான்? பாத்தீங்களா? நானி சுஜித். புரியல என்னம்மா சுகன்? நானி சுஜித் கிளிம்ஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்துட்டு தான். தருண் ப்ரோ எல்லாம் வந்து கருப்பை காணவன்னு உட்காந்துருக்காரு. இவன் என்ன கிணத்த காணவன் ஏதோ எடுத்துட்டு வரான். கமெண்ட் செக்ஷனுக்கு போயிருப்பாரு கருண். கரெக்டா? கருண் ரெண்டுமே ஃபேன் ஃபைட் பண்ண மாட்டாராமா. ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் எல்லாம் சும்மா தான் ஷாம் ப்ரோ. 10 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு அந்த மைண்ட் மாற வரைக்கும். இப்போ ஏதாவது கருப்பு டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டான், அன்னைக்கு வந்துருவாரு பாருங்க கருண். கிளம்பி வந்துருவாரு ஃபைட் பண்றது, சண்டை போடுறதுக்கு. புள்ள குட்டிங்களை படிக்க வைங்களான்னு ஒரு ஷாம் ப்ரோ. அன்னைக்கு சண்டே வந்து என்ன சொன்னாருன்னா, என் ஐடி பெரிய ஐடி ஆயிடுச்சு, நான் ஃபேன் ஃபைட் பண்றதா இல்லை அப்படின்னாரு. அதான் உண்மையிலேயே ரீசனா இல்லை என்ன ரீசன் தெரியல ப்ரோ. அன்னைக்கு அவர் பீச் போயிருந்தாரு, போட்டோ போட்டிருந்தாரு குரூப்ல, அதனாலதான் அப்படி பண்ணாரு. சுகன், அது உங்களுக்கு அந்த மியூசிக் ஆல்ரெடி ஓஜில வந்த மியூசிக் மாதிரியே தானே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னு ஏதோ போட்டிருந்தாரு சுகன் ப்ரோ. கருண் லைட்டா ரிசம்பல்னஸ். சுகன், அப்படியே நேற்று கார்த்திக் போட்டிங்கல்ல ஃபிலிமோகிராஃபி எடுத்து, அதே மாதிரி நாளைக்கு ஒன்று போடுங்க. கிட்டத்தட்ட 2 பேர்த்தோட ஃபிலிமோகிராஃபி அப்படிதான் இருக்கும். சுகன் ப்ரோ எல்லாம் திட்டுறானுங்கன்னு சொன்னீங்களே, யாருமே திட்டலையே. இப்போ அந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கு. கோட் செக்ஷன். யாரைய? கனவு வீரன சொல்றாரு.
சரி சுகன் ப்ரோ, ம். கருண் ப்ரோ உங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காரு, என்னது? அதான் எனக்கும் தெரியல. சீரியஸ்லி இப்பதான் நானும் குரூப்பை பார்த்தேன். ஏதோ ஆமா, ஒன்று நமக்கு இப்படி மொட்டையா போட்டு மொட்டையா வச்சிருக்காரு ஏதோ தம்பி ஒன்று போட்டு அப்படின்னு. விட்டு போயிடுவாரு. ஏன்னு கேட்டா ரிப்ளையே வராது. அதுல சுகன் ப்ரோ நான் தான்ப்பான்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அது கொஞ்சம் பெரிய ஐடி. நம்ம தோழருக்கு ஃப்ரெண்டு. 2 தெரியும் பேரும் தெரியும் தெரியும் பேசிக்குவாங்க, பார்த்தேன். நான் பார்த்துருக்கேன். இது நானும் கமெண்ட். பார்த்துருக்கேன்ப்பா, இருங்க. நானும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ட்ராக்கர் போல அது. அவனே கீழே அதை கோட் பண்ணி என்னன்னு கேளுங்கப்பான்னு சொல்ற போட்டிருக்கான். அந்த ஜனநாயகன் போஸ்ட் போட்டாச்சுல, அப்ப கஜினி டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருந்தான். இத சொல்றதுக்காவது அவனுங்க ரெடியா இருக்காங்கன்னு தெரியலையேன்னு. அந்த அக்கா இப்போ ஒண்ணு கேட்டு போல, கோட் ரெடியா இருக்கு, அந்த அந்த டெம்ப்ளேட்டை போட்டு கருப்பு டீம். புரியுது புரியுது. சரி, நீங்க பாத்தீங்களா என்ன அந்த சுஜித்தோட ஜீன்ஸ்? அது பார்க்கல இன்னும். பார்த்துட்டு வாங்க. நான் போஸ்ட் பண்ணேன், ரொம்ப நேரமா லோட் ஆகிட்டே இருக்கு. போஸ்ட் ஆகல. எனக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு சுகன், அந்த குக்கர் விஷயம் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆமா 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 ஆமா. சுகன் நீ கேட்டாதான் சொல்லுவானா கருண், போய் என்னன்னு கேட்டு பார்த்தேன் தொலை, பார்த்தேன் 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 சொல்லி தொலைடா அப்படின்னு. அதாவது ஷாம்பர் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று மொக்கையா பண்ண போறாரு, போட்டு பொழந்துருங்க எல்லாரும் குரூப்ல. போனாஃபைடு ஃபிளாப்னு போட்டிருக்கானே 1000 போனாஃபைடுன்னா என்ன? சர்டிஃபைட் பண்றோம்ல நம்ம, கரெக்டான தரமான அந்த மாதிரி. ஓகே அந்த மாதிரி மீனிங்ல இல்ல போனாஃபைடா பாத்தீங்கன்னா அந்த படம் நல்ல படம் தானே. விடுங்க பல்தான், இக்னோர் பண்ணி விட்டுருங்க, அது அவரோட ஒப்பீனியன். இல்ல சொன்னேன், யாரா இவன் பைத்தியன்ற மாதிரி தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இங்க ரிஜிஸ்டர் வேற பண்ணணும். கமலு அவங்க கல்ச்சரல்ஸ்க்கு ருக்கு வராங்களாம், அதத்தான். ருக்கும் அமிதாவும் வராங்களாம். ஓ, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களா நம்மள? ப்ரோ என்ன நீங்க பையன் புள்ள குட்டிங்களை ஒழுங்கா படிக்கிறீங்கடா, உனக்கு பெரிய ஆள் நினைச்சிட்டீங்களா சுகன் ப்ரோ? சுகன் ப்ரோ ஆனா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆயிரலாம். கருண் ப்ரோ வச்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க நேர்ல. ஐயோ அவன்தான் ஆல்ரெடி நேர்ல பேசிட்டே வந்துட்டாரு, அவருக்கு என்ன? இல்ல பல்தான் ஒரு நிமிஷம் பாருங்க, பல்தான் ஒரு நிமிஷம் அவர் போட்ட மெசேஜை படிச்சு பாருங்க. கருண் போட்டத கீழே ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மெசேஜுக்குள்ள கீழே இருக்கிற மெசேஜை பாருங்க. எது கூட அவன் ஆளு வர்றது தானே. அக்கா தொட சைஸ் கூட இருக்க மாட்டேன் அக்கா. ஏன் ஷாம்பர் ஸ்பேஸ் வர மாட்டாரு கருண் ஏன் வர மாட்டாப்ல? ஏதாவது சொல்லிட்டீங்களா நீங்க? வந்தாதான் கேள்வி கேட்பீங்களே, அவன் ஏதாவது சொல்லிடுவான். சண்டே ஃபுல்லா தான் பாட்டு பாடிட்டு இருந்தாரு வாட்ஸ்அப்ல. இன்னைக்கெல்லாம் மண்டேல காலேஜ்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பெஞ்சு கடியில போன நோண்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு டியூஸ்டே. டிராகன் பிஆர் மாதிரி. சிம்பு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 2000 போயிருக்கு போல, இந்த அளவுக்கு ஆகலைனாலும். ஸ்கூல்ல பேசினா வந்து காது மேலேயே அடிச்சு ஹெச்ஓடி கிட்ட கூட்டு போயிடுவாங்க காலேஜ்ல. எந்த சிம்பு வீடியோ மாவீரா? நேற்று மிஸ்டர் பீன் வச்சு ஒன்று போட்டார். தனுஷ் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் ஒரு 50 அப்படி போனா, சிம்பு கேமியோடய 50 வர்றாரு. ஓகே ஓகே, அந்த சேசிங் சீன் ஒன்று இருக்குமே அதானே? அதான் 2000 வியூஸ். கைகி போட்டோ ஒன்று வந்திருக்கா? அதுக்குதான் மதன் கேட்டார் ஆக்சுவலா. மற்றவங்களுக்கு எல்லாம் இக்னோர் நெகட்டிவ், இவருக்கு மட்டும் இக்னோர் பாசிட்டிவிட்டா அப்படின்னாரு. சரி, என்ன நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன், அந்த கிளிம்ஸ் யாராவது பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நான் பாத்துட்டேன். சாங்குக்கு யாரு எக்ஸ்பெக்டேஷன் ஆயாசே இருக்கு? கேட்கறவனெல்லாம் மதிக்காதீங்க, பதில் சொல்றேன். யாருமே பதில் சொல்லனா என்ன மீனிங் ஆக்சுவலா? தெலுங்குல என்ன மீனிங் அதுக்கு, ஆயாசேர் அப்படின்றதுக்கு? ஆயா தேர்ல வச்சு இழுத்துட்டு போகணும்னு அர்த்தம். ஆயாசேர் முதல்ல ஹிந்தின்னு நினைக்கிறேன், தெலுங்கே கிடையாது. ஹிந்தி தானே? ஆயானா வான்னு அர்த்தம், சிங்கம்னா திங்க வான்னு அர்த்தம். வா சிங்கம் அந்த மாதிரி தான்.
ஹிந்தி தானே மாவீரன் வாசாவி. ப்ரோ, ஆயா ஷேரு. ஆயானா வானப்பம், சிங்கம்னா சேர்னா சிங்கம். அதான் ஹிந்தி தான். சிங்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹிந்தி தானே அப்போ அது? சிங்கம் வந்துருச்சு மாவீரன் ப்ரோ. வடி ரோமியோன்னா நானி படம்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு டைட்டில் சொன்னோன்னு தெரியல. நானி ஓஜி டைரக்டர் சுஜித்தோட. நான் நானி சுஜித் தானே சொன்னேன். மாவேன் அதை பார்த்துட்டு வாங்க, நீங்க போங்க போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. கேக்குதா பேசுறது? சரி சுகன், என்ன டுவல் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு லிஸ்ட்ல இணைந்த கைகளே இல்ல, என்ன படம் பார்த்துருக்கீங்களா? பல்தான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க பல்தான். பார்த்துட்டே ஒரு மாதிரி ஃபேவரட்டா இருக்கும்ல, லைக் இப்ப கூட மறுபடியும் உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி எனக்கு. மற்றவங்களுக்கு நான் சொல்லல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை மட்டும் மென்ஷன் பண்ண பல்தான். அவர்கிட்ட ஷாம்பரோவே என்னன்னா ஒண்ணுதான் மென்ஷன் பண்ண சொன்னாரு. நான் சொன்னேன் நான் என்னன்னா பல்தான், நான் அவர்கிட்ட ஷாம்கிட்ட என்ன கேட்டேன், என்ன ப்ரோ இவ்வளோ எல்லாமே நல்லதா இருக்கு ப்ரோ, இதுல எப்படி ப்ரோ நான் ஒண்ணு செலக்ட் பண்றதுன்னு. அப்புறம் அவரே சொன்னாரு, சரி அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு ஒரு ரிப்ளை, ஷியாமுக்கு ஒரு ரிப்ளை. அந்த படத்து, அதாவது இந்த படத்துல இருந்து தானே ட்ரிபிள் காப்பி அடிச்சானுங்க, அந்த 2 சீன்ஸே எடுத்து இதுல போட்டேன். சரி பல்தான், வாழ்த்துக்கள். இல்லம்பீங்களா? வாழ்த்துக்கள் தானே பல்தான் சொன்னேன். பாத்துக்கிறேன். எனக்கு இந்த கோ எப்படி டுவல் சப்ஜெக்ட் ஆச்சு, அதான் எனக்கு புரியல. கோ மாஸ்டர் இது எல்லாமே வந்து ஹீரோ வில்லன் தானே, டுவல் ஹீரோ மாஸ்டர் வந்து மாஸ்டர் டுவல் ஹீரோ தானே ப்ரோ, அது ஹீரோ வில்லன் தானே. அவர் ஹீரோ தானே பல்தான். நான் சொல்றேன், நானும் அதை பேசணும்னு நினைச்சேன். அதுல இருக்கிற நிறைய இது இப்ப டுவல் ஹீரோவே கிடையாது. ஆமா, எது ஹீரோ கிடையாது வில்லன் தான். மாவீரன் ப்ரோ? இப்ப தளபதி இருக்கா, அது டுவல் ஹீரோ. ஓகேங்களா, குருதி புனல் டுவல் மாஸ்டரே ஹீரோ டுவல் ஹீரோ கிடையாது. கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன், அக்னி ஆனா நட்சத்திரம் வந்து அது டுவல் ஹீரோ. மாஸ்டர் தனி ஒருவன்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல, ஈக்குவலா இல்ல இருக்கும் இம்பார்ட்டன்ஸ். ஆமா, அது வந்து ஹீரோ வில்லன் ஷியாம். இப்ப டுவல் ஹீரோங்கிறது வேற இல்ல. ரைட்டிங்ல ஏத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க படமா பாத்தீங்கன்னா அது ஜெயம் ரவி படம் தான். இப்ப விக்ரம் வேதாவே பாருங்க, அதுவுமே அப்ப ஹீரோ விக்ரம் வில்லன். ஏதாவே சேர்க்க முடியாதுல்ல, அதுதான், அதுவே அதுல விக்ரம். இல்ல வில்லன். இல்ல, அது படமே அது விஜய் சேதுபதி மாதவனும் சேர்ந்து நடிக்கிற ஒரு டூயல் ஹீரோ படம் தான். அது படமாவே அது வெறும் போஸ்டர் வந்துச்சுல, அப்பயே அது டூயல் ஹீரோ படம் தான். படத்தை பத்தி எதுவுமே தெரியாதப்பே. பட் விக்ரம் வேதாமே கதையா பார்த்தா அதுல மாதவன் ஹீரோ, இவர் விஜய் சேதுபதி வில்லன் மாதிரி தான் இருக்கும். அந்த ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க போட்டிருக்கீங்க தளபதி, குருதி புனல், அக்னி நட்சத்திரம், அது காதலா காதலா, இது எல்லாம் தான் டுவல் ஹீரோ. 16 வயது நிலையவே ஹீரோ வில்லன் தான். காதல் தேசம் அந்த பிளட்டி ரோமியோ போட்டீங்களா, நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட்னு போட்டிருக்கு, அவங்களா ப்ரொடியூசரு? அது வேற ப்ரொடியூசர், எனக்கு அந்த இப்பதான் நான் போய் அந்த பிளடி ரோமியோ பாட்டு வர ஓப்பனிங்லாம் மியூசிக் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பேபி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக அந்த சிக்கந்தர் சாங் மாதிரி இருந்துச்சு. ஹருதில்கா அதோட இது ஓப்பனிங் ஒன்று இங்கிலீஷ்ல வரும், அதே மாதிரி. அதுதான் நானும் கீழே தேடின கிரெடிட்ஸ்ல போடல. ஆக்சுவலி அவர் அப்பப்போ ஒரு இந்த மாதிரி பண்ணுவார்ல கமல், எல்லாம் நாவா பண்ணிட்டு இருப்போம் நடுவில் இந்த மாதிரி. இப்பதான் வரிசை இந்த மாதிரி படம் பண்ணுவாங்க நடுவுல. யாரும் மங்காத்தாராம் போட்டிருந்தீங்க, மங்காத்தாவுமே எனக்கு தெரிஞ்ச டூயல் ஹீரோலாம் கிடையாது. அதான் நானும் சொல்றேன். மங்காத்தா வந்து அந்த ப்ரோ அந்த கேரக்டரை வந்து நீங்க பாருங்க, நான் அப்படிதான் பார்த்தேன். அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா வந்து இது பண்ணலாம். அர்ஜுன் ரோல் வந்து அதுல ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். அர்ஜுன் ரோல் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமாவே அது ஒரு 4 சீனுக்கு தான் வரும். ஆமா, சான் ப்ரோ பிரசன்ஸ் ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது.
ஆனா நான் கேரக்டரா நான் ரொம்ப நல்லா சொல்றேன்ல, இருக்கும். அதுல இருக்கிறதுலயே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது அக்னி நட்சத்திரமும், இணைந்த கைகள் மட்டும்தான். அப்புறம் காதலா காதலா. இதுல தான் 2 ஹீரோவுமே அஜித் ப்ரோ சூப்பரா இருப்பானுங்க. சினிமா அந்த கேரக்டர் ஃபுல்லாவே இருக்கும். 2 பேத்துக்குமே பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ப்ரோ அப்படின்னா அப்படின்னா நிறைய படம் இருக்கு bro. சார்லி இரு சாப்ளின் இருக்கு. இருவர் இருவர் இருக்கு. இருக்கு. திருடா ஆ, திருடா திருடா தளபதி. ப்ரோ தளபதியிலயுமே உங்களுக்கு அது ரஜினி தான் மேசா இருப்பாரு. அவரோட கேரக்டருமே ஒரு இடத்துல இதா பட் அது ஓகே தான். தளபதி ஓகே தான். பட் அதுல ஷாம் 2 ப்ரோ இல்ல பேருமே சேம் தளபதி. ஹீரோ. நீங்க தளபதி சேர்த்தீங்கன்னா நான் ஜில்லா சேர்ப்பேன். ஜில்லா காப்பான் சேர்ப்பேன். அதெல்லாம் ப்ரோ தளபதியில மம்மூட்டி ரோல் வந்து சரியான ரோல். ஆக்சுவலா மணிரத்னம் எடுத்த படம் தான் அப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 4 படம் எடுத்திருக்காரு. 4மே வந்து டூயல் ஹீரோல வருது. அக்னி நட்சத்திரம், இருவர், தளபதி, திருடா திருடா. இணைந்த என்ன கைகள். ஷாம் ப்ரோ எஸ்கேவோட வேலைக்காரனும் டூயில் ஹீரோல தான் வருவாங்க இதுபடி. பெஸ்ட் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து பெஸ்டா. இல்ல டூயில் அது ஹீரோ ஹீரோ கான்செப்ட் அதெல்லாம். மாவீரன். நான் பெஸ்ட்னு நான் தான் போட்டேன். சொல்றது இவங்க அந்த ஹீரோ வில்லனே இருக்கக்கூடாது. 2 பேருமே ஹீரோவா இல்ல இருந்தா இல்ல டியூயல் ஹீரோ அப்படின்னாலே 2 பேரும் ஒரே ஒரே கோல் இருக்கணும். 2 பேத்துக்கும் ஒரே சைடு இருக்கணும். அதுதான் டியூயல் ஹீரோன்னு அர்த்தம். இப்போ இவர் குருதி ஒருத்தர் பண்ணல் எடுத்தா recent ஆ கமலும் அர்ஜுனுக்கும் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆபீசர் சார் நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க சார். சொல்ற மாதிரி இருக்கும். ஒரே படம் ரீசெண்டாக ட்ரிபிள் ஆர் மட்டும். சொல்லுங்க மதன். குருதி புனல்ல எப்படி கமலும் அர்ஜுனும் ஒரே இதுல இருப்பாங்கல்ல. இப்போ மம்முட்டியும் தளபதியில மம்முட்டியும் ரஜினியும் ஒரே சைடு. அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் டுயல் ஹீரோ. மிச்சதெல்லாம் வந்து 2 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி கணக்குல அந்த ஹீரோ கணக்குல வில்லன் வரும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் போயிடும். இல்ல அதுல தான் நான் சொல்றேன். டுயல் ஹீரோனா அதான் டுயல் ஹீரோ. தளபதி, அன்பே சிவம் டு தி எக்ஸ்டென்ட். பட் அதுல கமலா ஹீரோ. மாதவன் கூட நடிச்சிருப்பாரே தவிர அதுவுமே பெர்ஃபெக்ட் டுவல் ஹீரோ இல்ல. காதலா காதலா, இணைந்த கைகள், அக்னி நட்சத்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேத்துக்கும் பயங்கரமா நேருக்கு நேர் இருக்கு. நேருக்கு நேருமே டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் தான். நேருக்கு நேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் படத்தை விட்டுட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் ஷாம் ப்ரோ நண்பன். அவனிவன் நண்பன் கீழே வந்து மல்டி கமெண்ட்ல ஸ்டார் இல்ல. போட்டிருக்காரு. அவனிவன் பிதாமகன். பிதாமகன் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காரு. பிதாமகன் அவனிவன் இருக்கு, போட்டுட்டேன். அவனிவன் இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸும் வரும். பட் அதுல விஜய் தான் ப்ரோ ஹீரோ கருண் மாரி ப்ரோ மேக்ஸிமம் பாத்தீங்களா? இருக்கும். வேட்டையா கருண் ப்ரோக்கு. இல்ல ஆனா ஷியாம் ப்ரோ பட் ஃப்ரெண்ட்ஸ்லயுமே அந்த விஜய் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாரி ரோல்ஸ் இருக்கும். அதான் சொல்றேனே. ஏன்னா இல்ல நீங்க நேருக்கு நேர்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்து ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிளைமாக்ஸ் நேருக்கு வரைக்குமே நேர்லாம் வந்து நான் போடல. அது ம். பெஸ்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்க ஃப்ரெண்ட்ஸை ம். பார்க்கணும்னா அதுல வடிவேலு சீக்வன்ஸ் ஆனா படமா அதான் நான் பாத்தீங்கன்னா அது சொல்றேன். ஆனா நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 2 பேத்தோட கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அதுதான் அந்த 2 பேத்துக்கு 2 ஹீரோயின் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க அந்த படம். எனக்கு இணைந்த கைகள் தான்யா. படம் இன்ட்ரோல் பிளாக்கு, அந்த கிளைமாக்ஸு சுகன் ப்ரோ தான். சுகன் ப்ரோ 14 படத்தை போட்டாரு 18ல. ஷாம் ப்ரோ தோலா எந்த கேட்டகரியில வரும்? தோலாவும் டுவெல் ஹீரோ தான். ஓகே ஓகே. டூயல் ஹீரோ மாவீரன். பட் அதுல கார்த்தி தானே ஹீரோ. நான் சொல்றது 2 பேத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறது மாவீரன். இப்ப நீங்க விக்ரம் வேதாலயே சொன்னாலும் 2 பேத்துக்கும் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் அதுல வந்து விஜய் சேதுபதி வில்லன் மாதிரி தானே சொல்லுங்க. ரிவீல் ஆகும். கடைசியில தானே அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். இனிமே ஏதாவது ட்வீட் பண்றதா இருந்தா குரூப்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோட இதையும் வாங்கி எல்லாருக்கிட்டையுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வருது பேசிக்கிறத காட்டிலும். அதனால இல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு சுகன் ஒட்டுக்கா அப்படியெல்லாம் இல்ல. போட்டுருங்க. நீங்க இப்படியெல்லாம் போட்டீங்கன்னா தான் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். ஆமா, இதை பர்ஃபெக்டா போட்டா டிஸ்கஷன் இருக்காது. ஆமா. இப்ப நீங்க இதை போட்டீங்களா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இல்லைன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க போட்டீங்கன்னா, நம்ம நேத்து பேசினது தான் நீங்க போட்டிருக்காங்கன்ட்டு கடந்து போயிருவோம். நீங்க போட்டீங்கன்னா தான் அது 4 கோட்டை போட்டு 2 கமெண்ட்டை போட்டு அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஜாலியா இருக்கும். இதே மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கடை இளநீ மாதிரி இருக்குன்னு நான் போடுற ட்வீட் அப்படியே ஃபாலோ பண்ணி போடுறது இந்த கருணுக்கு வேலையா இருக்கு.
ஏன் அவனுக்கு பெரிய ஐடி ஆயிடுச்சு ப்ரோ. கருண் ப்ரோவே சொல்லிட்டாரு. அப்படி அவர் ஐடி வந்து அப்படியா பெரிய ஐடி ஆயிடுச்சாம். அப்படியா அப்படியா பண்றாரு தோல் கிங் ஆஃப் ஃபில்மோகிராஃபின்னு நானே இது யோசிச்சு தான் போட்டேன், போடலாமா வேணாமான்னு. பார்த்தா என்ன கார்த்திக் கிங் ஆஃப் ஃபில்மோகிராஃபின்னு எவனோ ட்வீட் போட்டிருக்கான்னு பார்த்தா நம்ம கருண். கேட்டா எங்க அண்ணன் தான் போட்டாரு அதனாலதான் நான் போட்டேன்னு சொல்லிடலான்னு சுகா, தான். நான் அதுதான் சொல்றேன். நான் நாளைக்கே ஒரு எலிவேஷன் ட்வீட் போட்டு வாங்கன்னு சொல்றேன். ரீச் ஆகி இன்னைக்கு அவர் பிறந்த நாள் வேற. அவரோட ஃபிலிமோகிராஃபியும் கார்த்தி இது மாதிரி தான். ஓகே ஓகே அவருமே ஓகே எனக்கு தெரிஞ்ச குறை டேக்கன் சொல்ற மாதிரி டேக்கன் படங்கள் பல்தான். இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏமா வீரன், நான் இது ரொம்ப ஒஸ்டான படம்னா இது இருக்கு. இந்த தேவ் ஜப்பான் மாதிரி நான் இது இருக்கு. ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா நான் இது பயங்கரமா இருக்கும். அததான் சொல்றேன். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜப்பானு இது மாதிரி கூட நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் அவ்வளோ ரொம்ப மோசமான படங்கள் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. வீன்னு ஒரு படம் இருக்கு. ஆ? வீ. வி எனக்கு அது பிடிக்கும்யா. வீ. எனக்கு பிடிக்காது. வில்லனா நடிச்சிருப்பாரு அதுதானே. இவங்க அவன் பேர் என்ன? அதான். அவருடைய 25வது படம் ஓடிடில வந்துச்சுல்ல. ஆரம்பம் படம் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ ஆயிருவாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லனா இருப்பாரு. ஆர்மி மேனா இருப்பாரு. இவன் கையார அவர் பேர் அந்த ஹீரோயின் பேர் அதித்தி கொண்டு போடுவாங்க. அவர் பழி வாங்குவார். அதுதான் நல்லா இருக்கும் அந்த படம். எனக்கு பிடிக்கும். அது ஓடிடில வந்துச்சு. அது அந்த வருஷம் ஓடிடில வந்துருச்சு. நல்லா இருக்கும் அந்த படம். அவர் அது விரட்டுற சீன்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு கதை சொல்லிட்டு இது உண்மையா பொய்யா அது நல்லா நல்லா எனக்கு அந்த படம் பிடிக்கும். நாங்க பார்த்தா உம்மால் மேகத்துக்கு தமிழ்நாட்டுல அதுதான் சொல்றேன். இருங்க நானே ஃபிலிமோகிராஃபி நானே எடுக்கிறேன். பல்தான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் பல்தான். இல்லைங்க பாக்குறேங்க. நான் போடவா போறேன் ஸ்டோரி. போடுறதுக்கு சொல்லல பல்தான். நீங்க ஏதோ என்னடா சொல்லி சொல்லி இவன் எதுவுமே கேட்கலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஹிட்டு சரி இப்போதான் சனிவாரம் தசரா. இதுல தசரா ஆவரேஜ் ஜெர்சி இந்த படமும் ஹிட்டு. தேவதாஸ் என்ன போறீங்க கிருஷ்ணா வீரப்பன். உங்களுக்கு ஏதாவது இங்க ஷாம் சிங்காரா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தொடர்ந்து 6 படமோ 7 படமோ ஹிட் கொடுத்தாரு bro. தொடர்ந்து நானி நடுவுல நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா டம்மி படங்கிற அளவுக்கு பெருசா இதெல்லாம் எல்லாமே ஒன் டைம். வி தான் அவருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து ஹிட் தான். 6 படம் நினைக்கிறேன் தொடர்ந்து. ஏதோ ஒரு படத்துல இருந்து ஆனா அதுதான் ஆரம்பிச்சு 25th ஃபிலிம் அதானே. வீரனே வீ தான் 25 25வது படம் ஓடிடில வந்த படம். மேபி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஒரு படம் வந்துச்சு டக்கு விஷயம். அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அது சுமார் படம் தான். அதுவும் ரொம்ப சுமாரா இருக்கு. ஆனா அதுவுமே பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. டிவி அடிச்சு எங்க அம்மாக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்டர் ரேட்டட்னா அன்டே தான். ஏன் நீங்க தக் லைஃப் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பார்த்திபன் ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? ப்ரோ நான் பெஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸே அதுக்கு தான் போடலன்னு சொன்னேன். தக் லைஃப் எப்படிங்க போடாம தக் இருக்கலாம்? லைஃப் ஏன் உங்களுக்கெல்லாம் அன்டே பிடிக்குமா? அன்டே கமல் ப்ரோ நல்ல படம். ஆனா ரொம்ப மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நல்ல படம். நீங்க போட்ட அஜித் ப்ரோ நீங்க போட்ட இணைந்த கைகள் ஃபைட் தான் அந்த பிரிட்ஜ் ஃபைட் RRRல. அததான் சொல்றேன். நான் போட்ட இன்ட்ரோ பிளாக் தான் அது இணைந்த கைகளோட RRR டைட்டில் கார்டு. நான் அதனாலதாங்க அந்த சீனை எடுத்து போட்டேன். அந்த படத்துல இணைந்த கைகள் டைட்டில் கார்டே அங்கதான் போடுவானுங்க. அவர் ராம்கி வந்து ஸ்லிப் ஆகி விழுவாரு. அருண் பாண்டியன் வந்து பிடிச்சி 2 பேரும் கையை போடும்போது கையை பிடிச்சிக்குவாங்க. அப்படியே சேரும்போது தான் RRRல RRன்னு வர மாதிரி அந்த இடத்துல இணைந்த கைகள்னு வரும். சூப்பரா இருக்கும் இணைந்த கைகள். செம படம். சரியான ஆக்ஷன் படம். அதுல 2 பேருக்கும் பயங்கரமா இருக்கும். லோக்கி ஸ்டைல் ஆக்ஷன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். லோக்கிக்கு அந்த படம் பிடிக்கும். ஆமா ஆமா ஃபேவரட். அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஆபாவனோட
ஊமை வெளிகளும் இந்த படமும் ஃபேவரட் அவனுக்கு. ஆபாவானனோடது. ஊமை விதிகள்லாம் முரட்டு படம் வச்சான் ப்ரோ. ஆமா. இருட்டிலே இருக்கும்ல அந்த படம் ஊமை வெளிகள். ஆமா. தலைவன் அதான் இருட்டிலே எடுக்கிறான். அதுல வந்து ராம்கி கெட்டவனா காமிச்சு, அப்புறம் அவனுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு, அத ஒரு கனெக்ட் பண்ணி, சூப்பரா இருக்கும் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே. எங்கேயுமே வந்து வாண்டடா வச்ச மாரியே இருக்காது. எல்லாம் அப்படியே ஒரு கோர்வையா கொண்டு வந்து வச்சிருப்பாய்ங்க. ஆமா ஆமா மோஸ்ட்லி. ஆனா சுகன் பேசுறது எனக்கு கேட்கலையே. எனக்கு ஆனா தான் கட் ஒரு ஆயிடுச்சா? சின்ன ஒரு த்ரில்லர் நமக்கு ஒரு சின்ன அவர் பேசுறது கேட்கல. கேட்கல ப்ரோ. கட் ஆயிடுச்சு. அஜித் ப்ரோ இவரும் திலக் வர்மா ஒத்துக்க போறாங்கன்றாங்க. உண்மையா? திலக் வர்மா வச்சுட்டு அபிஷேக் சர்மா, சஞ்சு ஓப்பனிங், இஷான் கிஷன். பாப்போம் பண்றாங்களா. நைட் வீடியோக்கள் எவ்வளவு நேரம் போச்சு? கேக்குதா? கேக்குது. அதான் நானும் கேட்டேன். ரொம்ப நேரமா கேக்குதான்னு சொன்னேன். கேட்டுச்சா நான் பேசினது? இல்ல பக்காய் வெளில போயிடுச்சான்? இப்பதான் ஓவர் கேக்குது. சவுண்டா கேக்குது. பாட்டு எப்போ வருதுன்னு டைமிங் சொன்னாங்களா? ஈவினிங்னு போட்டிருக்காங்க. ஈவினிங் சொல்லியிருக்காங்க. ஷாம் யாரு திலக் வர்மா கூக்குறான்னு சொல்லியிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன். அப்படிதான். ஆமா. திலக்க தூக்கிட்டு சஞ்சு சாம்சன், பாஷியை தூக்கிட்டு அக்ஷர் பட்டேல். ரவ் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. ரவ் ஸ்போர்ட்ஸ் தெரியுமா? அவங்களாம் போட்டுட்டு இருக்காங்க. வாசியை தூக்கிட்டு அக்ஷர் ஓகே தான். திலக் வர்மாவை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன். ஓகே, அப்ப அபிஷேக் சர்மா ஆடுவாரு. அபிஷேக் சர்மா, ஆமா. சஞ்சு ஓப்பனிங், இஷான் கிஷன் நம்ம. சரி ஓகே, டீம் நாசமா போகணும்னு நான் இது பண்றேன். எனக்கு என்ன? You want to drop அபிஷேக் சர்மா? சரியான பதிவு போடுவாரு. ஹண்டில் பண்ணி போடுறாங்க. சிரிப்பு தாங்க இல்ல. மிமிக்ரி தான் ப்ரோ செம்ம காமெடியா இருக்கும். You want to drop அபிஷேக் சர்மா? You want to drop திலக் வர்மா? ஜெயிச்சுட்டு சொன்னாங்க விட்டுருவாங்க. ஜெயிச்சிட சொல்லணும் இல்லையா? யார் சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா அடிச்சிருந்தானா ஒண்ணும் இல்ல, பேசினவங்கள வாயை பின்னுக்கு சொருகிக்கிட்டு போயிருப்பானுங்க. அவன் அடிக்கல, அதனால ரோல் மெட்டீரியல் ஆயிட்டான், அவ்வளவுதான். அப்படி இல்ல. அவங்க சொல்லும்போது ரோஹித் கோலி எல்லாம் 15 வருஷம் இன்டர்நேஷனல் ஆடிட்டாங்க. இவங்க இப்பதானே வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு. கோலி அந்த டைம்ல ரோஹித்னு ஃபார்ம் இல்ல 21. கோலி அதனால சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவங்க 10 24 to 15 இயர்ஸ் ஆடிட்டாங்கல்ல. 24 நம்ம கோலி ஃபார்ம் இல்ல, அதனால ரோஹித் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா அடிமையா. நம்ம கருண் ப்ரோ தான். அபிஷேக் சர்மா தான் பெஸ்ட் ஆல் டைம் T20 பேட்டர் சுத்திட்டு இருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆளை காணோம் இப்போ.
ஷாம் ப்ரோ டிவிக்கு கொடி வச்சு ஏதோ வண்டியில தொங்கிட்டு இருக்கானுங்க. கல்லை மட்டும் கண்டால் மாதிரி. தெரியலையே, நான் பார்க்கலையே. டிஎம் பண்ற பாருங்க. சரியான வீஸ் போயிருக்கு. கேரளாக்கள்னு ஒன்று ஆகி போட்டு. நான் கேரளாவை கேரளம்னு சேஞ்ச் பண்ண போறானுங்களா? சரி, லேடி சூப்பர் ஸ்டாரோட படம் மார்ச் 12 ஓடிடில வருதாமே. யாரும் அத பத்தி பேசல. சுகன் நீங்க எதுவும் ட்வீட் போடல. யாரு? ஏங்க திரைக்கு வந்த சில வருடங்களிலேயே மீம் மெட்டீரியலுக்கு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்கள பத்தி தெரியலையா? யாருன்னு சொல்லுங்க பிரச்சனை. அங்க போனோம். ஃபேம். ஓ, மேட் இன் கொரியா. ஓகே. ம். பாப்போம் எப்படி இருக்கும். டீசர் நல்லா இருந்துச்சு. அது சீசன் 1 நல்லா இருந்துச்சா? இது என்ன வெப் சீரிஸா படமா? டீசர் அது சீரிஸ். அது டீசர் நல்லா இருக்கு. நீ என்ன சொன்னேன்னு கரெக்டா கிளியரா கேட்கல கமல். சீரிஸ் பல்தான். ஓ, அது மேட் இன் கொரியாஸ் வெப் சீரிஸா? ஆமா, ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஏதோ பார்ட் 1 வந்திருக்கா என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். ஓகே. ம். ஏங்க இவ்வளவு அமைதி ஆயிட்டீங்க? சரி, ஓகே. மாறன் ப்ரோ, அது ஏதோ இது போல கோயில் திருவிழான்னு நினைக்கிறேன். யாராவது பேசுறீங்களா? கேக்குதா? எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. வேற யாராவது பேசுறாங்களா? வேற யாரும் பேசல. இருக்கு இருக்கான் பல்தான் இருக்கோம். டோன்ட் வரி. இருந்தா என்ன பிரயோஜனம்? பேசுங்க. அப்புறம் என்ன பல்தான், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ம். அப்ப நான் திரும்பி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது அது தாங்காது. இந்த பூமியும் தாங்காது, குரூப்பும் தாங்காது. ம். போயிட்டு வரேங்க. ரீ ரிலீஸ் 2.1 கோடி ரூபாய். என்ன ரிலீஸ் சொல்றீங்க? கில்லியா? கில்லி. ம். மொழி இன்னைக்கு தான் பத்தியவரம் கூட தான் மொழி ரிலீஸ் ஆச்சா? ஆமா பாய், அப்படிதான் நினைக்கிறேன். 19 இயர்ஸ் ஆஃப் மொழி அண்ட் பருத்திவீர். மொழி ஒரு நல்ல படம். நல்ல காமெடியான படம். பிரகாஷ் ராஜு அந்த அளவுக்கு இறங்கி காமெடி பண்ணுவாருன்னு எந்த ஒரு கணத்திலையும் மாரி எதிர்பார்த்தது இல்லையே.
சாரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கில்லியிலேயே பயங்கர காமெடி இருக்குங்க குல்தான். ஆமா, வில்லன் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக மட்டுமே இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. செம ஃபீல் குட்டா இருக்கும் ம். மொழியெல்லாம் எப்ப பார்த்தாலுமே. அதுதான். ஹீரோயினை மட்டும் தவிர்த்திருக்கீங்க. அதுவும் அந்த அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவர் பேர் என்ன, முருகேஷ்னா இல்ல ஏதோ ஒரு பேர் வருமா இருக்கு. பிரம்மானந்தம்ங்க. ஆ? பிரம்மானந்தம் தானே? அவர் இல்ல, இன்னொரு கேரக்டர் இருக்குமே. எம்எஸ் பாஸ்கர் மாதிரி அந்த படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இருக்கும். இவங்கெல்லாம் ஃபன்னா இருந்திருப்பாங்க, த்ரூ அவுட்டா ஃபன்னாவும் இருக்கும் இவங்களோடது. பிருத்திவிராஜும் சரி, பிரகாஷ் ராஜும் சரி. சரி சுகன், நீங்களும் மதனும் இருக்கிற வீடியோன்னு குரூப்ல ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க. நம்ம பார்த்துக்கோங்க. யாரு அநியாயமா இருக்குமா? பாத்தீங்களா சுகன்? கருணுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? ரிப்பு கிட்ட எல்லாம் யாரு அதான் போவோம்? அதான் பார்த்தேன் தம்பி. ஓகே ஓகே. பார்த்திபன் ஃபயரா இருக்கு. பார்த்திபன் கேட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல இதை, பட் ஆனா சூப்பரா இருக்கு, ஃபயரா இருக்கு, நல்லாவே இருக்கு. இவ்வளவு கெட்டப்லயே அந்த கழுத்துல இருக்கிற மாலை தான் சிரிப்பா இருக்கு. பட் ஃபைன், இனிவே நல்லா இருக்காது. நம்ம ஐடென்டிட்டி அதை மாற்ற முடியாது. நான் கேட்டேன் இன்னும் 2 பேர் மாவீரன், சரி இன்னும் 2 பேர் பார்த்திபன், மாவீரன் ஒன்று, மதன் ஒன்று கேட்டேன், அப்புறம் லெரின் ஒன்று கேட்டேன். அதையும் கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அவினாஷி பாய் நானும் மதனும் இருக்கிற மாதிரி ஒண்ணு கேட்டேன். இல்ல வந்துருச்சு ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு. நானும் மதனும் இருக்கிற மாதிரி சொன்னேன். மாவீரனும் நானும் தான். நீங்களும் மதனும் இருக்கிறது எக்ஸாக்டா அந்த 90s மாதிரியே இருக்கு தலைவா. அதுவும் உனக்கு பக்காவா சுட்டாது உன் ஃபேஸ் கட்டுக்கு அந்த 80s 90sன்றது. சரி, இந்த பக்கம் யாரு மதனா? சாரி, யாரு பார்த்திபன் ப்ரோவும்? இல்ல மாவீரனும் நானும் மேல அது இருக்கு. மாவீரன் சொன்னா மாவீரன் நம்ப மாட்டாரு, அது பார்த்திபனுங்க. இல்ல பார்த்திபன் இல்ல, மாவீரன் தான். எனக்கு நல்லா தெரியும் மாவீரன் தான். எனக்கே மாவீரன் கமலஹாசன் ஃபேன் இல்ல, கமலஹாசன் ஃபேன்ன்றதுனால அந்த கெட்டப்பே உனக்கு நான் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோ எடுத்தேன், அதுதான் இப்போ உனக்கு எந்த எடிட் போட்டாலும் அது பக்காவா செட் ஆகுதுயா. தெரியுது. ஓகே 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 பல்தான், நன்றி பல்தான். நாளைக்கு நீங்க பெரிய ஆளாயிருவீங்க ஸ்டேஜ் இருக்கும் போது. இந்த கண்ணாடி கொடுத்த அஜித்தை இன்னைக்கு மறந்துடாதீங்க. சிவகார்த்தியன் மதன் ஒருத்தர் வந்து என்ன கலாய்க்கிறாருல, அந்த மாதிரி நான் உங்களை கலாய்ப்பேன் பல்தான், கவலைப்படாதீங்க. லெரின் மட்டும் அனுப்பிச்சிரு தலைவா. பார்த்திபன் லெரினும் நானும் வந்துனா அந்த KSR பண்ற மாதிரி. ஆனா செம்ம ஒர்க் பண்றாருல கார்த்தி, கையில இவ்வளவு திறமையை வச்சுட்டு. கமல் இன்னைக்கு வந்தா அமைதியா இருந்தா போயிட்டான். நீங்க பேச சொல்லுங்க ப்ரோ. புரியல. கமல்கிட்ட பேசிட்டீங்களா? கமலேஷ் அவர்கிட்ட பேசினே நேற்று. गाइस, ஏடிஎம்கே வின் பண்ணா ஒரு ஃபேமிலிக்கு 10,000 மந்த்லி. அதெல்லாம் சும்மா பல்தான். எல்லாம் காந்தி பாபு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட வர்றதுனால. மதனுக்கு எனக்கும் பக்காவா இருக்கியா. அப்படியே அதுதான் சொன்னேன் நீங்க 2 பேரும் அப்படியே அந்த 80sல இருக்க மாதிரி இருக்கு.
பூக்கடை ஓனர் தான் கலக்குறாரு. 80s இருக்கிற ஆள் மாதிரி இருந்துட்டு இப்போ 2026 இருந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு இருக்காரு. பூக்கடை ஓனர் பாத்தீங்களா குரூப்ப? பார்த்திபன் இப்ப இறக்குனீங்களே, இதுதான் பிரம்மாஸ்திரம். இதுதான் தேவை. சுகன் பாத்தீங்களா கடைசியா ஒரு எடிட்டு? பார்த்தேன் பார்த்திபன் துப்பாக்கி வேலை செய்யுது பார்த்திபன். நல்லா இருக்கு பார்த்திபன். நன்றி பார்த்திபன். பார்த்தி ஆக்சுவலா இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்த்தி எனக்கு டிஎம்ல வந்து என்னன்னா தனியா இந்த மாதிரி ஒரு எடிட் ஒன்று பண்ணி அனுப்பிச்சாரு. குரூப்ல போட்டா எப்படியும் எல்லாரும் வந்து என்னன்னா வச்சு செஞ்சிருவீங்கிறதுக்காக நானே டிஎம் பண்ண சொன்னேன். அவர் டிஎம் பண்ணாரு. சரி, அது இப்ப குரூப்ல போடுங்க. போடுறேன் ஸ்பேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறேன். இந்த வாரம் ஏதாவது படத்துக்கு போறீங்களா நீங்க? இந்த வாரமும் எதுவும் இல்ல. நாளைக்கு பார்த்திபன் ப்ரோவே போடுறாராமா. ஓகேன்னு சொல்லுங்க. போடலாம் பார்த்திபன். இப்ப போட வேணாம். ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் பார்த்திபன். காரணம் இருக்கு. நீங்க இப்ப போட்டீங்கன்னா நாங்க பேசுற கண்டென்ட் இருக்கும். இதெல்லாம் கண்டென்ட் இருக்காது. போடுங்க நீங்க. ஒன்னும் வேணாம். ஏன்னா நீங்களும் கமல் கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரி போட்டோக்கினா வாங்கினீங்களா? அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசாதீங்க. நேற்றே சொன்னேன். பார்த்திபன் மாஸ்க் கட்டுறீங்களே பார்த்திபன், பார்த்தேன். உங்களை பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அருமையா இருக்கு. கூட ஒருத்த வந்தானே, அவனை பாத்தீங்களா? ஆஹா, அற்புதமா இருக்கு. 2 பேரும் 80 சைக்கோ கில்லர்ஸ் மாதிரியே இருக்கும். 2 பேரும் பல்டன். கரெக்ட் தான். சுகனும் எனக்கு அவங்க தெரியாது. சுகனும் இதுவும் இருக்கிறது. அது யார்? மாவீரன் தானே? சுகனும் மாவீரன் பார்த்திபனா? ஆமா, அது செம்மையா இருக்கு. இன்னொரு ப்ரோமோல் எதுக்கு நெத்தியில திண்ணீர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கும் என்னடா அது, இந்த மாதிரி ப்ரோமோல வர்றவங்க திண்ணீர் வச்சுன்னு வராங்க. அப்புறம் கீழே இருக்கிறது வந்து நான் அவாய்ட் பண்றேன். என்னை கட்டாயப்படுத்தி முதல்வராக்கினார்கள். யாருங்க? எடப்பாடியா? இல்ல, ஓபிஎஸ். ஜெயலலிதா இருந்த பிறகு என்னை கட்டாயப்படுத்தி முதல்வராக்கினார்கள். சரி, கட்டாயப்படுத்தி ஆக்கிட்டீங்க. ரைட், ஓகே. அடுத்து யாரா இது பண்ண? அதே மாதிரி தாங்க, கட்டாயப்படுத்தி முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை ஒரு முறை வழங்கப்படுமா? ஏண்டா பைத்தியாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, எப்படி வரப்போறதுல சரி, என்ன நீ பேசு சித்தப்பு, நீ பேசு, நீ என்ன வேணா பேசு. எப்படி மதன் இதெல்லாம் பாசிபிள்? இல்லைங்க, பாசிபிள் இல்லைங்க, பாசிபிள் இல்லைங்கிறதுக்கு இல்ல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை. ஓகேவா? நீங்க இவங்க வந்து மாசம் 2,000 ரூபா தர்றாங்க. 5 மாசம் கணக்கு போட்டீங்கனாலே முடிஞ்சு 10,000 ரூபா. இவங்க வருஷம் 24,000 ரூபா தர போறாங்க. இது வந்து குடும்பத்துக்குன்னு போட்டிருக்காங்க. அதனால காசு கொடுக்கறதுல எங்க காசு என்னங்க? இல்ல மதன் தப்பான கருத்து. ஊத்திராதரா
அதாவது மாசம் 2000, அது போக வருஷத்துல ஒரு வாட்டி குடும்பத்துக்கு 10,000. புரிகிறதா? பெண்கள் உதவித்தொகையா 2000 இருக்கு, அது போக குடும்பத்துக்கு 10,000 தராங்க. புரிஞ்சுதா அட இப்ப உங்களுக்கு? அட ஏங்க அதைத்தாங்க சொல்றேன். 5 வருஷத்துல ஒரு தடவை 10,000 தர போறாங்க. அதானே கணக்கு. அது தெரியல. அதுதான் ஏங்க, அதான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை ஒரு முறை வழங்கப்படும் போட்டிருக்காங்க. ஒரு முறைன்னா அதுதானே அர்த்தம். 5 வருஷத்துல ஒரு தடவை 10,000 கொடுப்பாங்க. அதான் கணக்கு. இப்ப இதுதான் பொங்கல் பரிசுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க 5 வருஷம். அதை கணக்கு போட்டீங்கன்னா அந்த கணக்கு வந்திருக்கு. காசு கொடுக்கறதா பிரச்சனை, கடனை வாங்கி காசை கொடுக்க வேண்டியதுதான். சரி, எப்படி இவங்க சொல்றது வரப்போறது இல்ல. இப்படி டிஎம்கே சொல்ற அந்த 2000 தான், அதுதான் உறுதி. நம்ம ஒரு ஏன்னா இந்த வருஷம் அட்மையர் 6 நம்பர் 3 தான் போலயே. விளையாடட்டும். அப்ப கேப்டன் எப்போ வருவாரு? 4ல வருவாரா? ஓப்பனிங் இறங்குவார் கேப்டன்ல, டீலிங் ஃப்ரம் ஃப்ரண்ட். யோ, அப்ப ஜெய்ஸ்வால சூரியவன்சன் வெளியே போடுவீங்க. சூரியவன்சி உட்கார பண்ண சொல்லிட்டான். சூரியவன்சி போற வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவங்க கோபப்படாது இல்லைங்க. ஆனா இந்த ஹெட்மயர் நம்பர் 3ல அனுப்புற விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணான். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டானுங்க. ஞாபகம் இருக்கா? யாரு? பாண்டிங். ஆர்சிபியா? பாண்டிங் இல்ல பாண்டிங். டெல்லி. ஞாபகம் இருக்கா? டெல்லி டெல்லியா? குவாலிஃபை ஆன வருஷம் இந்த பேர் என்ன, ஆ, ஸ்டாயினிஸ் அவன் நல்லா நடுவில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. அதுக்காக ஸ்டாயினிஸ் ஓப்பனிங் இறக்கி விட்டு ஹெட்மயர் 1 டவுன்ல இறக்குவான். ஹெட்மயர் அந்த 2-3 மேட்ச் பயங்கரமா ஆமா இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட். குஞ்சாண்டா உந்துருந்தா 3. நான் கமல். சொல்லுங்க மகன் ப்ரோ. என்ன பண்றீங்க? ஒரு பிரான்ச் விசிட், அதுக்கு போயிட்டு இருக்கேன் மறுபடியும். நேற்று ஒரு படம் பண்ணேன், பாத்தீங்களா? இல்ல, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கணும். ஓகே.
ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, என்ன சிஎன் 63 ட்ராப்னு போட்டு வச்சிருக்கீங்க? யாரு? என்னது என்ன டிராப்? சிஎன் 63 போடி ராஜ்குமார் படம். யாரு யாரு? சினி இன்சைடர். அதெல்லாம் இல்ல பல்தான், டிராப்லாம் ஆகாது பல்தான். ஷூட் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணாம டிலே பண்றாங்க, உடனே டிராப் பண்றாங்க. நம்ப முடியலைங்க அவரை. மறுபடியும் கமர்ஷியல் இல்லைன்ட்டாரா? நீங்க பேசுறீங்களா இல்ல எனக்கு தான் கேட்கலையா? பேசிட்டு தானே இருக்காரு பல்தான், பேசினது கேட்கலையா பல்தான்? இப்போ பேசினாரு கேட்கலையா பல்தான்? எதுவுமே கேட்கலங்க. கடைசியா டிராப் ஆகாதுன்னு சொன்னது தான் கேட்டுச்சு. இல்ல போயிட்டாங்க பல்தான். என்னங்க என்னங்க திமுக ஜெயிக்கிறோன்னே ஏடிஎம்கே ஒர்க் பண்றானுங்களா? எனக்கு புரியல. இது பாத்தீங்களா, +2 படித்தவர்களுக்கு ₹1000 வேலை வாய்ப்பு. நீங்களே வந்து கான்டெக்ஸ்ட் சொல்லிருங்க, என்னன்னு சொல்லிருங்க, யாருக்கு எதுவும் தெரியாது. இல்லடா, இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல அதான் சொல்ல வரேன். வடிவேல் அதுதான் வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, இனிமே நான் தானே அதை பண்ணி ஆகணும், அந்த மூட்ல தான் இருக்காங்க போல. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அது உங்க எல்லாத்துக்கும் மாசம் ₹2000. என்ன போட்டிருக்கானுங்க? வேலைக்காக பதிவு செய்து காட்டிருக்கும். ஓ 12th முடிச்சுட்டு, ஓ ரைட், ஓகே. காலேஜ் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு ₹2000, +2 முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு மாசம் ₹1000. இந்த ஸ்கீம் நல்லா இருக்கே. இல்ல எனக்கு புரியல பல்தான். இவங்க போட்டிருக்கிற கணக்குக்கெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாலே காசா கொடுத்தாங்க, எங்கிட்ட போய் எங்க முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலையே. சொல்றது தானே. எதுக்குடா இவ்வளவு, எதுக்குடா காசா கொடுக்குறீங்க? ஏன்டா கொடுக்குறீங்க? அது அது கரெக்டு தான். இதுக்கு முதல்ல ஒரு வேலையை கொடுத்தா காசை அவன் சம்பாரிச்சுக்குவான். சரி பாப்போம், இது மேற்கொண்டு இவங்க டிஎம்கே என்ன கொண்டு வர்றாங்க. இதுக்கு தாங்க சூப்பர் ஸ்டார் அன்னைக்கே சொன்னாங்க, சேலை வெட்டி கேட்காம வேலை வெட்டி கேளுங்க. வேலை வெட்டி கொடுத்தா சேலை வெட்டி நம்மளே வாங்கிக்கலான்னு. அன்றே கணிதா சூப்பர் ஸ்டார். இது சீமான் சொல்ற மாதிரில இருக்கு. ஏங்க இதெல்லாம் இப்போ எங்க சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாருங்க. இதை வள்ளி படத்துல தான் நினைக்கிறேன், அவரே எழுதினது படம். அவர் எழுதின படத்துல அவரே எழுதி சொன்ன டைலாக் இது. ஆனா இந்த பல்தான் அந்த வேஷ்டி சேலை கொடுக்குறாங்கல்ல, அது வந்து நமக்காக கிடையாது. அந்த வேஷ்டி சேலை கொடுக்கறதுக்கு பின்னாடி, இலவச வேஷ்டி சேலை கொடுக்கறதுக்கு பின்னாடி அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடியது. என்னன்னா, நமக்கு நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ, அதை உற்பத்தி பண்றாங்க. உள்ளைக்கே நான் அதுல தாங்க தொட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கேன். அததாங்க சொல்றேன். அந்த அது வந்து தறி இதுலதான் வந்து வாங்குவாங்க, ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்கல்ல, அதுவும் இந்த தறி ஓட்டுறவங்க கிட்ட, அவங்க கிட்ட தான் இது பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு வருஷம் அவங்களுக்கு ஆர்டர் இருந்துட்டே இருக்கும், கவர்மெண்ட் ஆர்டர். அது மூலியமா அது கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கும். இப்போ எப்படி விவசாயிகள் எப்படி அரிசி நெல் விளை வச்சு ரேஷன் கடைக்கு அரிசி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் இந்த வேஷ்டி சேலையும். நெசவாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. அப்ப சூப்பர் ஸ்டார் தப்பா சொல்லியிருக்காரு. அது ஆமா, அது வந்து தப்பா, அது வந்து சும்மா மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி தெரியும் அந்த வேஷ்டி சேலைனால என்ன பயன்னு. ஆனா அந்த வேஷ்டி சேலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட குடும்பங்கள் அதை நம்பிதான் அவங்க ஒர்க்கே பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இதை வச்சுதான். ஏன்னா வருஷம் பூரா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் இது வரும்,
ஸ்கூல் நாம ஸ்கூல் படிக்கும்போது தெரியுமில்ல, ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அது இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது தைக்கிறது, இந்த பெல்ட்டுக்கு இது பண்றது, இந்த துணி ரிலேட்டட் இது எல்லாம் வர்றதுக்கு பின்னாடியும் அது சார்ந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றதுல. அதனால அது பெனிஃபிட் தான். அதான் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இவங்க காசா கொடுக்கறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், காசும் கொடுக்கலாம். அதை செக்டார் வைஸ் இன்னும் இன்னும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் சரிப்பட்டு வரும். இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதே அவங்க இன்னும் இன்னும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போ 1.5 கோடி பேர் கொடுக்குறானுங்க. அடுத்து இப்போ நான்லாம் ஒன்றும் ரேஷன் கார்டு ஒன்றும் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ நான் அப்ளை பண்ணனால எனக்கு ரேஷன் கார்டே முதல்ல எடுத்துக்கிறானாங்களான்னு தெரியல. புது ரேஷன் கார்டு கொடுக்குறானுங்களா என்னன்னு பார்க்கணும். நீ அடுத்தது இல்லைங்க, இப்போ ஒவ்வொரு வருஷமும் புது புது ரேஷன் கார்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஆல்ரெடி ரேஷன் கார்டுக்காரங்களுக்கு 1000 ரூபா இருந்தது, இப்போ 2000 ரூபா போகுது. நீ புதுசா ஒன்னா வந்துச்சுன்னா அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா தானே ஆகும். அது எந்த வகையில குறைக்கலாம்னு தானே பார்ப்பாங்க. ரேஷன் கார்டு நீ ரூல்ஸ்ல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பம் அந்த இதுல வந்துச்சுன்னா 2 ரேஷன் கார்டு இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு இதுதான் வரும் அப்படின்னு அதை கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சரி, நம்ம கோபாலுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி ஆட்டுக்குது, வந்தாருன்னா விஷ் பண்ணணும், மறந்துடாதீங்க. நான்லாம் பண்ணிட்டேன் பல்தான் ஆல்ரெடி. இல்ல இங்க ஸ்பேஸ்ல சொல்றேன், நானும் இதுல வாட்ஸ்அப்ல பண்ணிட்டேன். எல்லாரோட ஆனிவர்சரிக்கு வாழ்த்து சொல்றீங்களே, உங்க ஆனிவர்சரிக்கு என்னைக்கு நாங்க வாழ்த்து சொல்ல போறோம்? யாரும் யோசிக்க வேணா, அவர் நான் சொல்றதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாருங்க. அதெல்லாம் நேற்றே போன்ல பேசிட்டாரு. இங்க வந்து இனிமேல் டிஸ்டன்ஸோட இருப்பாராம், ஸ்போன்ல பேசிப்பாராம். புரியல, என்னது? ஸ்பேஸ்ல இனிமேல் டிஸ்டன்ஸா இருப்பாராம் பல்தான். என்கிட்ட சரியா பேச மாட்டாராம். யாரு வேற யாரு? ஓகே ஓகே, போன்ல நல்லா பேசிப்பாராம். நேற்று சினிடாக் கேட்டீங்களா பல்தான்? ஹலோ கேக்குதா? யாரா பேசுறீங்களா இல்லையா? மாவீரன் கேக்குறாருல. கீழே போயிட்டு வாங்க. அபீஸ் அது கன்ஃபார்ம் தானே? எல்லாரும் ஸ்கிரீன் ஷேர் போட்டிருக்கோம். மாவீரன் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. இன்னைக்கு இந்த கமலும் அமிதாப் பச்சன் ஒரு போட்டோ வந்துச்சு, அது அபிஷியலா?
அபிஷியல் போட்டோவா இல்ல ஏஐ? ஆமா ரியல் தான். தாடிய எடுத்துட்டாரு. அதான் லேப்டுக்கும் போறாரு. இந்த அன்பரு படம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அனௌன்ஸ் மட்டும் பண்ணாரு. என்ன மகிரன் ஏதோ சொன்னீங்க ஸ்னீடாக்கு, என்னது? இல்ல நேத்துக்கு எங்க போனீங்க இல்லையே, கேட்டீங்களான்னு கேட்டேன். நேத்து இது வரைக்கும் இருந்தேன். ஆதி வந்திருந்தாப்ல, அது வரைக்கும் இருந்தேன். ஆதி அதுக்கப்புறம் இந்த டாக் ஜெகன் வந்தான்ல, அதுக்கப்புறம் சரி அவன் அதுக்குள்ள ஆதி ஆத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க என்ன வேலைன்ட்டு நம்ம ஒரு மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, மேட்ச் பார்க்க போயிட்டேன். தூக்கி வெளியே அதுக்கப்புறம் போடுவாரு. இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்களா? நேத்து ஏதோ புது ஸ்பேஸ்க்கெல்லாம் போயிருந்தீங்களே. புது ஸ்பேஸ் அது நம்ம பார்த்திபன் போட்ட ஸ்பேஸுங்க, கிரிக்கெட் ஸ்பேஸ் நைட்டு. அது பாக்கீங்க விட்டு கேக்குது பல்தான். மாவீரா, அது நம்ம பார்த்திபன் போட்ட ஸ்பேஸ். நானும் பார்த்திபன் சோயல தான் பேசிட்டு இருந்தது. இல்ல நான் அது பார்த்தேன், வேற ஒன்னும் போயிருந்தீங்க பார்த்தேன். இல்லையே, நான் அதுதான் போனேன், அதுக்கு மேட்ச் தான் போனேன். நம்ம இது சினிடாக் போயிட்டு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காலில் இருந்தேன். காலில் இருக்கும்போது பார்த்திபன் ஸ்பேஸ் போட்டாலும் பார்த்திபன் ஸ்பேஸ் போனேன். நீங்களா ஷாம்ப்ரோவான்னு தெரியல. ஷாம்ப்ரோ இருப்பாரு ஏதாச்சும். வாட்ஸ்அப் கால் பேசிட்டு இருக்கும்போது நேற்று பால் தான் எஸ் ஆயிட்டாரு. நேற்றுதான் அப்புறம் இவர் பார்த்திபன் ஸ்பேஸ் போட்டார்ல. நாங்க 3 பேர் பேசிட்டு இருந்தோம். 3 பேர்ல 4 பேர் பேசிட்டு இருந்தோம். சரி சுகன், எனக்கு ஒரு டவுட். இது ஏகே படம் எப்ப ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க? அவரு தாடி வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து போட்டோல பாடி ஆஃப் கீழ தான் இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ டைம் ஆகும் பல்தான், கண்டிப்பா அடுத்த மாசம் தான் பல்தான். பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு இந்த பியர்டு வளர்க்கறதுக்காக தான் பியர்டு இது பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இருந்தா, நான் நேற்றே கேட்கணும் இருந்தேன், உங்க ஃப்ளோரை மறந்துட்டேன். அப்ப அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது இப்போதைக்கு, அதுவும் அடுத்த மாசம் தானா? அடுத்த மாசம் தான் பல்தான் அனௌன்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், இந்த ஒரு 4-5 நாள்ல எதிர்பார்க்க முடியாது. இல்ல அனௌன்ஸ்மெண்ட்னா எப்படி ப்ரோமோ மாதிரி வரப்போகுதா இல்ல ஜஸ்ட் போஸ்டர் மாதிரி விட போறாங்களா? அந்த குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க அனிமேஷன் வீடியோ. ஆனா இப்போ போஸ்டர் மட்டும்தான் அப்டேட்டா வரும். இப்ப என்ன சொன்னாங்கன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் போஸ்டர் ஒன்று வரும்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனிமேட்டட் வீடியோ இருக்கு, என்னன்னு தெரியல. இல்ல அனிமேட்டட் வீடியோ இப்ப இருக்காது பல்தான். அனிமேட்டட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு அது மே 1 தான் இருக்கும். இதுதான் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் போஸ்டர் மட்டும்தான் இப்போ வந்தா வரணும். எனக்கு போஸ்டருக்கும் தாடி வளர்க்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போஸ்டர் தானே, விட்டுட்டு போக வேண்டியது தானே. இல்ல அது ஷூட் ஸ்டார்ட் பண்றப்பதானே விடுவாங்க. இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலையாட்டுக்குது. இப்ப இது மதன், இப்ப அந்த சேவன் ப்ரோமோன்னு விட்டாங்க. இத்தனைக்கும் ஏகேவோட அந்த குட் பை டக்லிக்கு வந்துச்சுல ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் போஸ்டர் மட்டும், அந்த மாதிரிதான் பிளானே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஏன் அதுவுமே வரலன்னு தெரியல. இல்ல மதன், இப்ப சேவனுக்கு இந்த டீசர் விட்டாங்கல்ல, அனௌன்ஸ்மெண்ட் டீசரு. எதுக்கு? சேவன் எஸ்கே இப்ப போன வார்த்தை அந்த சேவன் டீசர் வந்துச்சுல, அனௌன்ஸ்மெண்ட் டீசரு. அந்த படமே 2 மாசம் ஆக்ஷன் முடிஞ்சது, அதே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நான் அதைத்தாங்க சொல்றேன். இப்போ ஷூட்டிங் எப்பவோ பண்ணிட்டு போக, படம் அடுத்தது இதுதான் படம், இதுதான் ப்ரொடியூசரு, இதுதான் இவர் தான் டைரக்டர், இந்த படம் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. வேலை முடிஞ்சது இல்ல. அவங்க டக்குன்னு அப்பதாங்க பிசினஸ் ஆகும். இப்போ இவங்க சேவன்ல எதுக்கு இப்போ போட்டாங்க, இந்த KHRK படம்ல எதுக்கு போட்டாங்க? அப்பதான் டக்குன்னு ஓகே இதுதான் படம், இதுதான் இது, ஓகே வாங்க பிசினஸ் வாங்க பிசினஸ் ஓபன் பண்ணுங்க, அதுதானே இது பண்ண முடியும். என்ன பண்றாங்க? அதுவும் கரெக்ட் தான். அந்த அனிமேட்டட் வீடியோ எல்லாம் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து அனிமேட்டட் வீடியோ எல்லாம் பயங்கர ரீச் ஆச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான். டக்குன்னு பையர் வந்துருவாங்க. இப்போ சும்மா அந்த கடைசி நேரத்துல போட்டுட்டு OTT ரைட்ஸ் வாங்கல, டிஜிட்டல் ரைட்ஸுக்காக வெயிட் பண்றோம்,
அம்மா வரட்டும்னு காத்திருக்காங்கிற மாதிரி பெரிய படத்துக்குலாம் இந்த வேலையே பண்ணக்கூடாது. சுட சுட தள்ளி விட்டுறணும். இதாயிட்டு இருக்கு ப்ரோ. அனிருத்தோட அந்த தீம் ட்ராக் இந்த வருஷம் வந்ததுல அது எதையா போட்டு விட்டு எடிட்டா போடுவானுங்க. அதுலயே அது நல்லா ரீச் ஆயிரும். அது ரீச் ஆயிரும், அது இறக்கி விடலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஷூட்டிங் போறக்கப்ப வந்து ஃபுட் ஸ்டார்ட்ஸ்னு சொல்லி அந்த போஸ்டர் கூட விடலாம். அந்த அனிமேட்டட் முன்னாடி அந்த அனிமேட்டட் வீடியோ விட்டுட்டு அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் பிஜிஎம் பயங்கரமா போட்டு வச்சிருப்பான். நீ எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி எடிட் போட்டே இருப்பாங்க. அதுவே தனியா நம்ம மைண்ட் செட் ஆயிரும். இந்த தலைவர் 173க்கு எப்படா சும்மா அது என்னடா ஷூட்டிங்கடா பண்ணானுங்க, சும்மா அனிமேட்டர்ல தலைவரோட கண்ணு சாட்டு ஒரு சிபி சக்கரவர்த்தி இது இப்ப அந்த பிஜிஎம் எப்படி இதாகுது அது கூட பரவாயில்லைங்க. அல்லு அர்ஜுன் அதெல்லாம் அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங்கே போவானுங்க. அல்லு அர்ஜுன் அது எத்தனை எடிட் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆஜா ராஜா கமல் ரஜினி ப்ராஜெக்ட் அதுவுமே அதேதான். இது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பிஜிஎமும் ஒவ்வொரு எடிட் வந்துட்டே தான் இருக்குது. இப்ப நான் சொன்ன கணக்கு தான் அன்னைக்கு ஒரு 10 லிஸ்ட் சொன்னேன். மார்ச் மாசம் வெயிட்டிங்க்கெல்லாம் கிளியரன்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு. அதுல இதுவும் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். மார்ச் முக்கியமான மந்த்தா இருக்கு. வேர்ல்டு கப் ஃபைனல் எப்போ பல்தான்? 8ஆம் தேதி 9 இல்லையா? மார்ச் 9. ஆமா சாரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைங்க. வர ஞாயிறு விட்டு அடுத்த ஞாயிறுன்னு நினைக்கிறேன். அது 8 9 தெரியல தேதி. வர ஞாயிறு இல்லாம ஓகே பரவாயில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நோட்டிபிகேஷனு, அப்புறம் கருப்பு ரிலீஸ் டேட்டு, அப்புறம் வேர்ல்டு கப்பு. நம்மளுக்கு என்ன கணக்குல கிடைக்குது அதான் மறந்துட்டாங்க. என்ன கணக்குல இருக்குன்னே தெரியல. ஆமா 2 மாசம் ஆக போகுது இல்ல. சரி, 1 மாசம் 2 வந்தா அடுத்த வாரம் வந்தா 2 மாசம் ஆச்சு. ட்ரெய்லர் வந்து 3ஆம் தேதி வந்துச்சு. இது கமலு, நாங்க உங்க கேஸ் தான், கருப்பு மாதிரிதான் படம் ரிலீஸ் பண்ண போறேன்னு ட்ரெய்லர் விட்டுட்டோம். ஆனா படத்தை ரிலீஸ் பண்ற டேட்டை வெளியே காணான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரிதான். நீங்க தான் ஓஜி எங்களுக்கு. நாங்க இது வரைக்கும் ரிலீஸ் டேட்டே சொல்லலப்பா. எங்களுக்கு படம் ரிலீஸ் எங்க கையில இல்ல. எங்களுக்கு படம் ரிலீஸ் எங்க கையில இல்ல. நாங்களே ரிலீஸ் டேட் சொல்லலடா. இப்போ கூட ஒண்ணும் இல்ல, கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லுங்க. படம் ரிலீஸ். அந்த உங்க தேர்வு வேண்டாம், உங்க பூசாரி தனவு வேணாங்கிற கணக்கு தான். வாய்ப்பு இல்லடா. அது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ பண்ணாது. அதுக்கு எதுக்கு இவனுக்கு பிஜேபி வரைக்கும் எதுக்கு இழுத்துட்டு, அதுக்கு டேரக்டா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சிருந்தாலும் எல்லாரும் வேலை முடிஞ்சது. ஆனா உண்மையில இப்ப மேட்ரு என்ன தெரியுமா, இது வேட்டையாடு விளையாடல, அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடு நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப ஏடிஎம்கே பிஜேபி தவிர்த்து மிச்சம் இருக்கிறானுங்கள, மிச்சம் இருக்க சின்ன பார்ட்டி இந்த பக்கம் வந்துச்சுனாலே டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் டிஎம்கேக்கு. ஆனா அதுவும் இல்லாம போச்சு. இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டஃப் ஃபைட் ஆக போறது இல்ல, அது ஃபுல்லா டிஎம்கே ஃபேவரா தான் போக போகுது. வந்து ஒரு நேரம் அமைதியா இருக்காரு. என்னடா பேச சொல்ற?
இங்க பாரு அந்த ஆளு சும்மாவே வந்து வெறுவாயை மென்னுட்டு இருப்பான். எதுக்கு தேவையில்லாம வாயை கொடுத்து இது பண்றீங்க? அவர் வந்ததே எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பல்டன் டோன்ட் டு இல்ல திஸ் கைண்ட் ஆஃப் திங். வெறுவாயம் மெல்றவனுக்கு பீடா கடை போட்டு கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே. சுரேந்திர நான் என்னடா பண்ணேன்? ஆரம்பி சுரேந்திர ஆரம்பி. நான் என்ன பல்டன் பண்ணேன்? நான் செவனேன்னு இருக்கேன். ஏதோ ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கேன். மதனும் கம்மலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி கேட்டுக்கிட்டு இருப்போமேன்னு இருக்கேன். அதுல என்னையா கொடுமை? பரவாயில்ல சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு நான் என்னப்பா சொல்றது? இல்ல வெரி குட் சுரேந்தர், நீங்க மியூட்ல இருங்க சுரேந்தர். வாழ்த்துக்கள். என்ன அப்படி ஒன்னும் யாரும் சொல்லலாம் இருக்கணும். சாரி ஓகே ஓகே சுரேந்தர், தடை அதை உடை கொஞ்சம் சரித்திரம் படை கண்டினியூ பண்ணுங்க சுரேந்தர். பண்றோம்பா. என்ன கமல், ஏண்டா சென்னையில எந்த ஏரியாடா நீ இருக்க? போரூர். அடே ஒரு நாள் நீ கொன்னுட்டாங்கடா. உட்கார முள்ளடா அந்த இடத்துல. கொன்னுட்டாங்களா? அப்ப உயிரோட இருக்கீங்க? பல்டன் அப்பப்ப சொல்லுவாங்க பல்டன் காமெடி பண்ணாதீங்கன்னு. அது இப்பதான் புரியுது. நீங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இன்னும் எதுவுமே பண்ண முடியலடா. எப்படா 17-18 எல்லாம் இப்படி திரியுறீங்க? எனக்கு வயிற்றுச்சலா இருக்குடா. எதுவும் பண்ண முடியலடா. கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா வேலையும் பண்றாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அந்த இடத்துல. ஒன்னும் பண்ண முடியல. போயிருக்காப்புல பார்க்க கூடாது, பாத்துருக்காப்புல வயிறு எரிஞ்சு வந்திருக்காப்புல. புரிஞ்சிருச்சு. நேத்து பஸ் டிராவல்ல இருந்தாரு, எனக்கு புரிஞ்சு போச்சு. பஸ் வர வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஏதோ பார்க் இருந்திருக்கு. பார்க்ல போய் உட்காந்து எதையோ பார்க்க கூட பாத்துட்டு வந்து இப்ப பழமில்ல. சுரேந்தர் என்ன பஸ் ஸ்லீப்பர் பஸ்ல வைக்கணும் வந்தியா? ஸ்லீப்பர்லாம் இல்லையா, நான் வேற இந்த நார்மல் பஸ்ல தான் வந்தேன். அது ஒண்ணு நேற்று 2 நாளா அப்போதான் என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்க நல்லா வாழ்றாங்கடா. அதான் பிறந்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு பிறந்துட கூடாதான்னு தோணுது. அப்பயும் பண்ணிருப்பேனான்னு தெரியல, அது வேற. நான் ஒரு துப்பு கட்டணா இருக்கு. உங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களும் பல்தான் ஒரே வயசா? பல்தான்லாம் பிஞ்சனே பழுத்தவரு. அதுக்கு என் கூட இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் என் கூட படிச்சவன் வந்து இப்ப அவன் புள்ள போது 4வது 5வது படிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் அவனுக்கு இருக்கு, உனக்கு இல்ல. அவன் தெளிவா இருக்கான், தெளிவு இல்ல. தெளிவு நீ நினைக்கிறது இல்ல. இல்ல சீரியஸா அதான் எனக்கு பொறாமலாம் இல்ல. ஆனா லைட்டா பொறாம நோக்கம் இல்ல. அந்த மாதிரிதான் சுரேந்தர். உனக்கு பொறாமலாம் இல்ல, கிடையாது, வைத்தறிச்சலு. கல்யாணம் பண்ற வயசுல கரெக்டா கல்யாணம் பண்ணிருக்கணும். தனுஷ் வசையம் பண்றோம். தடை அதை உடையனா இப்படிதான் ஆகும் கடைசி காலத்துல. தம்பி கமலு பாத்துக்க, சாபம் வாங்கிக்காதலாம். சாபம் எதுவும் பண்ணாத சுரேந்தர். நீ பாக்காத எல்லாம் பார்த்து தாண்டி வந்துட்டான். அவன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். எல்லாமே அன்அபிஷியலா தான், அவ்வளவுதான். அபிஷியலா எதுவுமே அவனு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு, அன்அபிஷியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். சோ நீ என்ன சாப்பிட படிக்காது. நீங்க ஹோஸ்ட் அப்புறம் யார் இருக்காரு நம்ம இதுல? பிரதீப் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ எல்லாம் குரூப் ஆரம்பிச்சுக்கோங்க. அங்க போய் எல்லாம் குழம்புல போடுங்க. என்னைய மாவீரன் ப்ரோல இருக்காதீங்க சின்ன பசங்களை. எப்படி இருக்கு தெரியுமா? சுதாகர் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் எனக்கு பொண்ணு வேணும் அப்படி இருக்கு. நீங்க சொல்றீங்க அந்த மாதிரிதான். சீரியஸா எனக்கு அந்த சுதாகர் பண்ணுவாங்கல்ல, அப்ப எனக்கு பொண்ணு அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இல்லடா, இல்ல நம்ம கூட படிச்சவங்களுக்கு ஏதாவது போன் அடிச்சான்னு வச்சுக்கேன், நான் பொண்டாட்டி வீட்டுல இருக்கேன்டான்றான். இல்ல நம்ம நான் கூட்டு வெளில போயிருக்கேன்றான். அந்த மாதிரி மாமியார் வீட்டுலடா. அதான் அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன அது எல்லாம் ஒண்ணுன்ற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு இப்ப இது ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல பிஸியா இருக்காங்களா,
அதான் சரி சரி இல்ல நான் என்ன நமக்கு கேக்குறேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஜாதகம் செட் ஆகலையா இல்ல உங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு முயற்சி எடுக்கலையா? அதுக்கான ஐடியாவே நீங்க எடுக்கலையே. ஓ வீட்டுல இருக்கிறவங்க இவனுக்கு ஆமா உனக்கு இப்ப எதுக்கு கல்யாணம் நான் அந்த என்ன மாதிரி தான் இருக்காங்களா? இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா இது முதல்ல தோணும்போது சரி ஒரு 30ல பண்ணிப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னா நீங்க அது நமக்கு அதான் யோசிக்க தோணும் என்ன அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி இங்க ஆனா 28 பொண்ணுங்க வந்து வயசாயிருச்சு வேண்டாங்கிறாங்க. நீ 30க்கு அப்புறம் பொண்ணு தேடுறியே ஆன்டி தான் வரும் போ. இல்ல சுரேந்தர், நீங்க யாராவது லவ் பண்றேன்னு சொல்லிருங்க வீட்டுல, உடனே லவ் பண்ணலாம் கூடாது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு பிரிச்சுடுவாங்கல்ல, அதை பண்ணுவாங்கல்ல. நெஞ்சு லவ் பண்றேன்னு இல்ல அப்படி சொன்னு வச்சுக்கோங்க. இந்த வடிவேலுக்கு அப்படி வர நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன் போய் ஓரமா உட்காருன்றவங்க. என்ன சொல்லுவாங்க சுரேந்தர் வீட்டுல, அம்மா நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி பாரு சுரேந்தர். கரெக்ட், அதுதான் கரெக்ட். இப்ப உங்களுக்கு ஏங்க சுரேந்தர் இந்த ஐடியா கண்டிப்பா இருக்கட்டும், நீங்க டக்குன்னு இப்ப போய் சொல்லி பாருங்க, நான் ஒரு பையன் ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லுங்க, உடனே உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதே விஷயம்டா, எனக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. எங்க அப்பாவோட பேருக்குன்னு எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்குன்னு ஆள் இருக்காங்கன்றது மாதிரி வச்சுக்க. எங்க அப்பா அந்த விதத்துல இது ஓகே. ஆனா என்ன ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் மொட்டையா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னா சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கனால இப்படியே சினிமாக்கு போய் அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல ஹீரோ ஆகி ஒரு ஹீரோயினை புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தலைவர் பிளான் பண்ணிருக்காரு. இன்னும் இதையே நான் வாங்கலடா, அதுக்குள்ளே எங்கேயோ போறாங்களே. சுரேந்தர் மமிதா விஜோ கல்யாணம் இல்ல சாரா அர்ஜுனை நிக்கிறீங்களா? சுரேந்தர் இது அதெல்லாம் இல்ல சுரேந்தர் நீங்க 29 தாண்டாவது, நானும் 30 கூட தொடல. இல்ல துரந்தர்ல பார்க்கும்போது தெரியலையா மிஸ்டர் கமல்? நானும் அப்படிதான்டா முடிவு வச்சுட்டு வளர்க்கலாம். ஓகே அதுதான் பண்ணிட்டான், அது சைல்டு மேரேஜ் தான். அவரோட இதுக்கு ருக்மிணி ஒரு மறுநாள் சொல்ல முடியாது, அது சொல்லக்கூடாது, தப்பாயிரும். மறுநாள் வந்து அண்ணி ருக்மிணி ஓகே. சுரேந்திரபுரம் ருக்மிணி மம்தா பைஜு இல்ல விடுங்க, அனிகா சுரேந்திரன் சொல்லுங்க. டேய் அடே கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்களா. 2000 போதாடா மம்தா பைஜு. சரி விடுங்க. இவங்க சவுகார் ஜானகி அஜித் பல்டனு உன் ஏஜுக்கும் சேர்த்து போவாத. என் ஏஜுக்கா? எனக்கு புரியலையே, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டா. பையனை தேடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர், ஒரு பையன் இருக்கான். ஆனா நீங்க ரெஃபரன்ஸ்க்கு அவர் பேரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவர் எந்த அளவுக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாரு. யாரு? அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் தான். என்ன கமல் கரெக்ட் தானே? உண்மையான கல்யாணம் தான் சொல்லுங்க, உயிரை கூட கொடுப்பாரு. உயிரை கூட கொடுப்பாரு, அவர் பேரை கொடுக்க மாட்டாரா? ஒரு 29 வயசு பையனுக்கு பாத்தீங்களா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம்னு. அதுவும் இல்லாம அந்த பையன் ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின் இருக்கிற பையன் தூரத்து காதல்னு சொல்லிரு சுரேந்தர். கர்மாந்திரமே நீ மொத்தமா வேற மாதிரி அக்காதீங்கடா. சரி உனக்கு ஃபாரின் மாப்பிள்ள வேணுமா உள்ளூர் மாப்பிள்ள வேணுமா? 2 மாப்பிள்ள இருக்காங்க, யாரு வேணாலும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பொண்ணு அதுக்கு பதிலா நீ இந்த பிளான்ல இறங்கினது பொண்ணு கிடைக்கும். எனக்கு பொண்ணு தான் வேணும். பையன் வேற ரூட்ல போறான், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பொண்ணையாச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு இது மாதிரிதான், எனக்கு அட்லீஸ்ட் பொம்பளை இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிர்ச்சி. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரிதான் நானா இருக்கேன். ஆனா ஒரு வயசு வரைக்கும் தோணுச்சுடா. நீங்க கல்யாணம் ஆகாம தெரியுறீங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல.
இப்ப அந்த கஷ்டம் என்னன்றது நமக்கு தான்டா புரியும். கேட்டுச்சு. அதே சுரேந்தர், அதான் உங்க ஆளே ஒரு பாட்டு எழுதியிருக்காருல்ல, அந்த பாட்டு பாட திங்களயம் எங்கே, அந்த திங்களயம் எங்கன்னு. எத்தனை வருஷத்துக்கு சிங்களா இருக்கிற வரைக்கும். ஆனா அவரே பாட்டுல ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தாரு, கல்யாணம் தான் ஆக்சுவலா சிங்களம் கிடையாது, எங்கும் கிடையாது, மூடிட்டு கிளம்புன்றாரு. இல்ல சுரேந்தர், இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது பொண்ணு இல்ல, வேலைய பையனா வேலைய டேஷ். அதுலயே உனக்கு ஏதாவது பிரச்சனையா கமலு? இல்ல சுரேந்தர், சுரேந்தர் கரெக்ட் தான் மதன் சொல்றது. வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேலையை தேடிக்கங்க. இல்லையா பல்டனு? ஒண்ணும் இல்லையா, நான் இப்ப என் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் இருந்துச்சு. இப்ப நான் இந்த நேற்று வந்து பாத்துட்டேன். இப்ப வந்து இந்த வந்து ஜூன் மாசம் இது மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. வீட்டுல இது வந்து எனக்கு அதுக்கடுத்த சிஸ்டர் ஒண்ணு இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிப்பேன். இல்லாட்டி அந்த இது கடை இருக்கு, கடையை டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி பண்ணுவோமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் இருந்துச்சு, நம்ம கடை ஒரு 4 கடை இருக்கு. 4 கடையில 3 கடை இது இருக்கோம், ஒரு ஹோட்டல் மட்டும் மூடி இருக்கு. இந்த ஹோட்டலை டெவலப் பண்ணிட்டு வச்சோம்னா பிரச்சனை இருக்கு. ஹோட்டலா இல்ல நீ ராயனோட ஃப்ரைட் ரைஸா? நீங்க சுரேந்தர் ப்ரோ எந்த ஊர் சொன்னீங்க? கம்பமா? அறிமுகம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருந்து சுரேந்திரன். புதுக்கோட்டை அழகனைக்கு அது என்ன பாட்டு கமல்? புதுக்கோட்டை சுரேந்தரா அப்படி சுரேந்தர் அப்படியா? நேத்தாண்டா ஏத்துனேன் அந்த படத்தை. சும்மா தோணுச்சே நேத்துன்னு சொல்லிட்டு ஏத்துனடா டெலகிராம்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் காலேஜ், மன்னர் காலேஜ். தம்பி அதை விட நல்ல படம்லாம் இல்லப்பா. நீங்க ரொம்ப பேசாத, நல்ல படம் தான். புதுக்கோட்டையில இருந்தாருன்னா நல்ல படம் தான். அதோட அருமை உங்களுக்கு தான் தெரிய போகுது. இங்க பாரு சுரேந்தர், புதுப்பேட்டை பக்கத்தாடி வந்தனா நாங்களும் கூட சேர்ந்து நிப்போம். புதுக்கோட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் வச்சுக்கேன். அப்புறம் சுரேந்தர் சொல்றீங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவார்ல பாட்ரு வழியா? பிடிக்கும் அந்த படம், செம்மையா தான் இருக்கும். ஓ பல்டனே பாத்துக்க. மதுரை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குங்க. சின்ன வயசுல அடிக்கடி பாத்துருக்கேன். நல்லா கேடிவி படம் அதெல்லாம். நல்ல ஒரு டைம் பாஸ் மூவிங்க, நல்லா பொழுதுபோக்கும். நல்லா அந்த அதுல நிறைய அந்த இதெல்லாம் வரும்ல, மலேசியா ஆக்சுவலா அந்த டைட்டில் வச்சது காரணம் என்ன தெரியுமா? புதுக்கோட்டையில இருந்து சரவணன்னு சிங்கப்பூர்ல ஒரு சென்சஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க வேலை பாக்குறவங்க எத்தனை பேர், அதுல வந்து கிட்டத்தட்ட 75% புதுக்கோட்டை சரௌண்டிங் மட்டும்தான். கஷ்டப்பட்டு பாட தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? புதுக்கோட்டை அழகனுக்கே பரமக்குடி பொண்ணு ரெடி. போய் பரமக்குடியில பொண்ணு எடுப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆல்ரெடி நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு, போய் தேடி எடுத்துட்டு வாப்போ. உனக்கு அங்கதான். தனுஷோட டெவலப்மெண்ட் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புதுக்கோட்டை, அப்புறம் அப்படியே புதுப்பேட்டை, அப்படியே வட சென்னை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி இப்ப எப்படி ராயட்ல ஃப்ரைட் ரைஸ் கடை, இட்லி கடை, அடுத்து என்ன கடைன்னு தெரியல. கரசாமி வாசாமி கரையில வந்து கருப்ப வர்றா வழி மறிக்காதே. வாடி வழி மறிக்கிறான். மே 15 தரம் நல்லது. உங்களுக்கு ஏப்ரல் 10 இல்லையா? ஏப்ரல் 10 வராது ப்ரோ. ஏப்ரல் 10 எலெக்ஷன் டேட் சொல்லிடுவாங்க. நாங்க சொல்றோம்டா, நீங்க ஏன்டா சொல்றீங்க? இல்ல கமல், ஒன்னே ஒண்ணுதான். ரின் இருக்குல்ல, ரின்னோ சர்ஃபெக்சலோ போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா கரை போயிரும். அதுதான் கருப்பு. கருப்புங்கிற சர்ஃபெக்சல போட்டு தேய்ச்சிங்கன்னா கரை போயிரும். கருப்பு கரையா இருந்தா என்ன பண்ணுவ? கருப்பு கரை சர்ஃபெக்சல் போட்டாவி. கருப்பே கரையா இருந்துச்சுன்னா கருப்பு சாமி கரையாதான் இருக்கும். அதனால டூம்ஸ் டூனா ஏதோ போட்டிருந்தானுங்க.
இந்த மாதிரி நம்மளும் ஒன்னாய்க்க வேண்டியதான். கருப்பு கரை, கரை கருப்பு, அதான் கருப்பு அதான் கருப்பு கரை ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்க வேண்டியதான். கரகரப்புன்னு சொன்னாரு ஒருத்தன் கரை தோழர். கரை கருப்பு, கரகரப்பு எல்லாத்தையும் கரகரப்பு சேர்த்துக்க வேண்டியதான். தோழர் சீனிடாக்ல சொன்னாரு கரகரப்புன்னு ஆல்ரெடி. கூட அப்படியே நாயகன் வச்சிருக்கேன், கரகரப்பு நாயகன். டாக்ல ஏப்ரல் 30 பிளாட் பண்றோம் ஏமதன். ஆமா, கரகரப்பு ஜனநாயகன். கரகரப்பு நாயகன். ஜனநாயகன் நம்ம வெறும் நாயகன் ஷார்ட்டா வச்சுக்கலாமா? அதுதாங்க பாதி பாதியே வச்சுக்கலாம். அப்புறம் அவங்களும் கரகரப்பு, நம்மளுக்கு நாயகன் வரும்ல, கரகரப்பு நாயகன். ஏங்க அவங்களே முடிச்சுங்க. கரைங்கிறது முழு டைட்டில், கருப்புங்கிறது முழு டைட்டில், நம்மளும் முழு டைட்டில் தான் வைக்கிறது. ஜனநாயகன்ல வச்சிருக்கீங்க. அதை தாண்டா சொல்றேன், கரகரப்பு ஜனநாயகன் ரைமிங்கா இல்ல. அதுக்குதான் கரகரப்பு நாயகன் சொன்னேன். திருப்பூர்ல பிராட்வே ஏன் ப்ரோ திருப்பூர்ல? யோ ஆமாண்டா ஆமாண்டா ஆமாண்டா. எங்காடே இதைத்தாண்டா ஒரு வாரமா அழுதுட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து நேற்று சொன்னேன்டா. எத்தனை ஸ்கிரீனு? 4 ஸ்கிரீன் இப்போதைக்கு. என்னது? சரி, திருப்பூர்ல தாய் கிழவி போயிருவோமா? பிராட்வே தாய் கிழவி போவோமா பிராட்வேல? புரியல. தாய் கிழவி போவோமா பிராட்வேல? புது படம் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு இன்னும் இல்ல. நம்மளுக்கு ஓப்பனிங் வந்து இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு ப்ரோ. மார்ச்ல தான் நம்மளுக்கு ஓப்பனிங். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து முதல் படம் துரந்தர் 2 போய் பாருங்க. இல்ல இந்த படம் இல்ல மதன், அதாவது இந்த படம் இருக்குல்ல, இப்ப இன்னைக்கு வந்து ஓப்பனிங் தான். பட் என்னன்னா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளை கூப்பிட்டு வந்து ஸ்பெஷல் பிரீமியர் போடுறாங்க. ஹைப்பர் எக்ஸ்என் ஸ்கிரீன்ல வந்து சும்மா ஏதோ ஒரு படத்தை போடுறானுங்க. மக்களுக்கெல்லாம் வந்து இன்னும் 2 வாரம் இருக்கு. அதான் இப்ப துரந்தர் தான். துரந்தர் கார்த்திக்ல நான் இல்ல, துரந்தர் தான். இல்ல அந்த டேட்னு சொல்றேன். அந்த டேட் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். துரந்தர் தான் வரும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா நான் வண்டே கேட்பாங்க. அதனால பாய், ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பல்தான் பாத்தீங்களா? பல்தான் வந்து இல்ல, பல்தான் வந்து ஒய்ஃபுக்கு பயப்பட மாட்டாரு. அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பான்னா டர் ஆயிடுவார் தலைவன். ஒய்ஃபை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவான் தலைவன். மம்மினா தலைவன் பண்ணிடுவான். அந்த இது விட்டாங்க நானே, இது அதனால பாக்க ஜெயமே தந்துற மாதிரி இருக்கு. இருக்கும் இந்தியால இருக்க எல்லா படத்துல இருக்க ஏதாச்சும் விட்டாலும் தனுஷ் படம் மாதிரி தான் இருக்கும். சும்மாடா, லண்டனு சமயக்காரன் ஒரு பாத்தத்துல சமயக்காரன் எல்லாம் கேங்ஸ்டர்ன்றாங்க. உனக்கு தோணல? தோணாதுடா. கருப்பு ஜெகமே தந்திரத்தை ஞாபகத்துல வச்சிருக்க அளவுக்கு இதா இல்ல. ரெட்ரோ விட ஜெயமே தந்திரம் நல்ல படம் தான். அதை நீ ஒத்துக்கிட்டுதான் சொல்லிக்கோங்க. சுரேந்தர் ப்ரோ, ஜெகமே தந்திரம் நல்ல படம்ன்றது நீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஆனா ரெட்ரோவோட நல்ல படம்னு சொல்ல வேணாம். ரெட்ரோவோட ஜெகமே தந்திரம் வந்து நல்ல படம் இல்ல. ரெட்ரோ ஃபார் பெட்டர். அது உங்க ஒப்பீனியன். என் ஒப்பீனியன் நான் சொல்றேன். இல்ல, அதான் உங்க ஒப்பீனியன் நீங்க சொன்னீங்களா, அதனால நான் என் ஒப்பீனியன் சொல்றேன். ஓகே, ஆவிர் நோ ஒப்பீனியன் சொல்லிருப்பா. எந்த படத்துக்கு ப்ரோ? ஜெகமே தந்திரமா ரெட்ரோவா இது பெட்டர்? நான் அன்னைக்கே ரெட்ரோன்னு தான் சொன்னேன். ஓகே, மதன் ப்ரோ என்னதுடா? ஜெகமே தந்திரமா ரெட்ரோவா மதன் ப்ரோ? ஜெகமே தந்திரம் ரெட்ரோனா ஜெகமே தந்திரம் தான். மதன் ப்ரோ தான் முத கிராக் பண்ணாரு. 2 படத்தோட ஸ்டோரி லைனும் ஒண்ணுதான். ஜெகமே தந்திரம் ரெட்ரோ தெரியல எனக்கு. அந்த இவன் இந்த வில்லன் கிட்ட போயிட்டு ஒர்க் இதா வரல, அவரோட அடியால வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல, அது எனக்கு செட் ஆகல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சுரேந்திரன்.
வேலு இல்லாம மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் இல்லப்பாங்கிற மாதிரி லெனின் ஏன் இல்லாம ஒரு ஸ்டைல் ஏன் ஒரு வரமாட்டாரு? பில்டப்பே இல்லாம என்ன இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்காரா? தெரியல, அவருக்கு ஏதாவது மன உளைச்சலா இருந்திருக்கலாம். சரி ட்விட்டரை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வருவோம், ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு வருவோம். அவருக்குன்னு தனியா கேபின் கீபின் கிடைச்சா கூட வருவாரா இருக்குண்டா. கமல் நான் அமைதியாயிட்டேன். ஏய் பேசுடி மொபைல் கட்ட என்ன மண்டையா, பேச பேசு பேசு. உனக்கு ஒரு என்ன ஓய்வு பேச கிடைக்கும் போது உனக்கு ஓய்வு கிடைக்கும் போது அவருக்கு ஓய்வு கிடைக்கூடாதா? கிடைக்கட்டும். அந்த நல்ல இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் இடையில மறுபடியும் வந்தா, அதனால மறுபடியும் பழையபடி ஆஃப் மோடு போயிட்டாரு போல. இந்த மேல பல்தான் ஒருத்தர் இருக்காருல்ல மதன், மேலையா? ஸ்பீக்கர்ல. ஆமா பல்தா. ஓ, இந்த வாட்ஸ்அப் கால் நடந்த சம்பவத்துக்கா? இப்படி அவ்வளவு ரோசக்காரரா அது தெரியுங்க? அப்படியா சொன்னாரா உங்ககிட்ட? பேசுவீங்களா? ப்ரோமோ வந்த அன்னைக்கா? ஆமாண்டா, ப்ரோமோ வந்த அன்னைக்குதான். நீங்க எதுவும் தனிப்பட்ட முறையில் பேசுவீங்களா லெரின்ட்ட? இல்லங்க, அமைதியா இருக்காரு சுகன். இல்ல மதன், நான் கால் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், ரெண்டுக்குமே தலைவன் பார்க்கல. ஆளுக்கு சொல்லவே நார்மலா தான் இருக்காங்க, பார்த்துட்டு பொறுமையா தான் கூப்பிடுவாரு. டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கல. ஓகே, அப்பனா தலைவன் நார்மலா தான் இருக்கான். பார்த்துருந்தாதான் அப்நார்மலாருன்னு இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் உயிர் இருக்கு, டிக்கெட் இருக்கு. நாளைக்கு எனக்கு ஒர்க் லீவு. நைட்டு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, இப்ப நாளைக்கு லீவுனா தான் இப்ப எல்லாம் பயங்கரமா தூக்கம் வருது. 10 மணிக்குள்ள நீங்க எல்லாம் வீடியோ காலோ குரூப் கால் போட்டிருப்பீங்க. கொஞ்ச நேரம் கேட்டிருப்பேன், எப்படி தூங்கினேனே தெரியாம தூங்கிடுவேன். அப்புறம் நான் மறுபடியும் எந்திரிச்சு பார்ப்பேன், 1 மணி நேரம் கழிச்சு கால் போயிட்டு தான் இருக்கும், கட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். நாளைக்கு இங்க கிடா வெட்டு, ஒரே நேரத்துல 20 கிடா வெட்டு. பந்தயம் வச்சுக்கலாமா பல்தான் நிக்கிறேங்க? இல்ல, இங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு, தமிழ்காரங்க நடத்துறது. எல்லாரும் வருஷம் வேண்டிட்டு. ஆமா ஆமா, எல்லாம் இன்னைக்கே வித்த காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கல்லை மட்டும் கண்டால் மாதிரி பாடியில கொக்கிய சொல்லி பறக்கிறது, வெயிட்ட கட்டி இழுக்கிறது. எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான் இருக்கும். 2 நேரம் 2 வீட்டுக்கு போக முடியும், அவ்வளவுதான். வச்சா மாட்டினா எல்லாம் மொத்தமா மாட்டுறானுங்க, இல்ல ஒருத்தனும் வர மாட்டான்ற மாதிரி. லெரின் ப்ரோக்கு ஆயுசு 100. வாங்க லெரின் மேல. ஸ்டைல் வாங்க, ஸ்டைல் மேல வாங்க, ஸ்டைல். கமல் எந்த மாதிரி கோச்சிங் பண்ணியாம, எந்த மாதிரி என்ன நடக்குது? மேல வாங்க லெரின் ப்ரோ. ஸ்டைல் வாங்க, ஸ்டைல் மேல. இந்த வந்துட்டான்ல என் தலைவன். என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் ஒர்க் இருக்குது. வீட்டுல வந்துருக்கேன். இன்னைக்கு எதுக்கு நம்ம பிரதீப் ப்ரோ மேல வரவே இல்லை, கீழே தான் இருக்காரு.
வரமாட்டாரு, ஒரு சில நாள் வரமாட்டாரு மாவே ப்ரோ. எங்கேயோ போயிடாரு போல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி பேசு. ஸ்டைல் அதெல்லாம் மதன், அதெல்லாம் ரைட்டிங் இருக்கு மதன், அதெல்லாம் ரைட்டிங் இருக்கு மதன். நீ பாரு, நீ பாத்துட்டு வா, நீ பாத்துட்டு சொல்லு. மேம் ப்ரோ, சொல்லுங்க மேம் ப்ரோ, ஸ்டைல் வந்திருக்காரு மேம் ப்ரோ. வணக்கம் ஸ்டைல். வர்ற டைம்ல கரெக்டா ஜிஓடி பத்தி பேசுனீங்கன்னா அப்படியே போயிடுவாரு மேம் ப்ரோ. செல்லக்குட்டி எங்க பண்ணீங்க 2 நாளா? ஆள காணோம். சரி நான் ஸ்டைல் ஒரு மெசேஜ் பண்றேன், ரெஸ்பான்ஸ் இல்ல. மதன், ஃபோன் பண்ணாலும் மதன் ரெஸ்பான்ஸ் ப்ரோ, இல்ல. அவர் பேசுற முதல் வேர்டை வச்சு கண்டுபிடிங்க அவர் போதையில இருக்காரா இல்லையா. ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். கமல் வந்திருக்கேன் இன்னைக்கு, அதிசயமா இருக்கு. ஸ்டைல் என்ன ஸ்டைல்? உங்களை ஏதோ யாரும் ஏதோ சொல்லிட்டாங்க. நீங்க வந்ததான் ஸ்டைல். அது என்னாச்சு? யாரு என்ன சொன்னா ஸ்டைல்? இப்பதான் சொன்னாங்க உங்களை யாரும் ஏதோ சொல்லிட்டாங்களாமே. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. இல்ல, என் தலைவன் மன வருத்தத்துல இருக்கான். மன வருத்தத்தை போக்கி ஆகணும். இன்னைக்கு நேரத்துல தூக்கமா? நேத்து நாளைக்கு இன்டர்வியூ திருப்பி கேன்சல் பண்ணிட்டா. இல்ல இல்ல குரூப்ல விட்டு லெஃப்ட் ஆனீங்களா? அது எதுக்கு இன்டர்வியூக்காக? அது அன்னைக்கு அதான் சண்டே ஆயிடுச்சாமே. இல்ல யாரோ மியூட் போட்டாங்க யாரோ. உங்க ஆர்வீர் நண்பன் தான் லெரின். பேசணும். நீயாடா என்ன மியூட் போட்ட அப்படின்னு. லெரின் பல்தான் தான் போட்டாரு. நீங்க என்ன நீங்களா பேசுங்க, நீங்களா பாருங்க, ஏதோ பேசுறீங்க. திட்டி விடுங்க பல்தான். எதுக்கடா மியூட் போட்டா? எதுக்கடா மியூட் போட்ட? மூடிக்கு இருக்க மாட்டேடா. வந்தன்னா பால்ஸ பிச்சிருவான்டா. திட்டுங்க லெரின். நாளைக்கு இன்டர்வியூ அப்பதான் போல ப்ரோ. CN63 தெரியல. கமல் முதலாவது எனக்கு யாரு டைரக்டர்னே தெரியாது. போடி ராஜ்குமார் ஒரு புது டைரக்டர். கஞ்சா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. பயங்கரமான ஸ்டோரி அதுன்னு. அதான் அவர் நம்ம ஊர் சுகன் பேசுறேன். அது தெரியுது சுகன். போயும் பிரேம் குடுக்கறதே. டெக்ஸ்ட் பண்ணேன் லெரின் உங்களுக்கு. நான் எல்லாம் மியூட் போட்டேன் சுகன். வாட்ஸ்அப் இது எல்லாமே மியூட்ல இருக்குது. கோவப்படுற அளவுக்கு யாரும் என்ன பண்ணா சொல்லுங்க. கமல் அத பதனி ஓரமா வைக்க. லெரின் ப்ரோக்கு மியூட் போட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு போல ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு மியூட் போட்டுறானு. அப்படியேதான் இல்ல. சரி, எப்ப இன்டர்வியூ ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு தான் ஈவினிங் தான். இன்னைக்கு தானா ஸ்னோ? நாளைக்கு ஸ்னோவே கிடையாது. சும்மா வேலைக்கு வர மாட்டானுங்க. எப்ப ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்களா ஏதாவது இல்ல சொல்லிட்டாங்களா இல்லன்னு சொல்லி மட்டும் கேன்சல் பண்ணிட்டானுங்க. 2-3 நாள்ல தான் திருப்பி அடுத்த டேட். அடுத்த 3 கிழமைக்கு திருப்பி முக்கி வெயிட் பண்ணணும். ஊருக்கு போக முடியுமா? போக முடியாதா? ஆல் தி பெஸ்ட். 2 மாசம் இருக்கு. பாப்போம் 2 மாசம் இருக்கு. இது 1 மாசம் தவணை. 1 மாசம் கழிச்சு 3 கிழமை கழிச்சு தான் டேட் தருவான். அப்படி பார்த்தாலும் போகலாம், பார்ப்போம். ஏன்னா டிக்கெட் நான் இதா போயிடும், அதான் யோசிக்கும். தலைவரையோ கமலையோ வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு எடிட் போட்டாங்களே, கீழே பார்த்திபன் போட்டாரே, பாத்தீங்களா வீடியோ? வாக்கிங்ல வர்ற மாதிரி பார்த்தேன். அது பல்தான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதான் நானும் மதனமும் நடக்கிற மாதிரி தானே. எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த பொண்ணுங்களை பத்தி பேசிட்டே இருந்தீங்களா, அதனால அவங்களெல்லாம் தூக்கிட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் எடிஷன். அந்த பொண்ணுங்களுக்கு தான் வந்து பேசிட்டு இருந்தோம் லெரின் ப்ரோ. எதுக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க? இப்ப லெரின் ப்ரோ உங்களுக்கு எப்ப அந்த வீடியோ பார்க்கணும்னு தெரிஞ்சுன்னா நீங்க உங்க வீடியோவை பார்த்துக்கணும். அப்படிதான் இல்ல, நிறைய பேர் அந்த
ஃபேனா இருக்கான் ரியாக்ட் பண்றவங்க ஏன் இது காட்டுறாங்கன்னு தான் சொல்லியிருக்கான். ஓகே தான், ஜாலியா பண்ணா நமக்கெல்லாம் ஜாலி தான், அது பிரச்சனை இல்லை. சினி டாக்ல போய் நம்ம பல்தானே அதான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஜாலி தான். பட் அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஓஜி, அவங்கள பொண்ணுகளை வச்சுதான் வியாபாரம் பண்ணணுமா? அப்படி எல்லாம் இல்லையே. வெரின் ப்ரோ, நம்ம மகேஷ் ப்ரோவே வந்து அந்த பொண்ணுங்க இன்ஸ்டா ஐடி எல்லாம் கேட்டிருந்தாரு. நீங்க இன்னும் அவர் அளவுக்கு எப்பதான் வளர போறீங்களோ? இல்ல, அது காமிக்கிறது வந்து அந்த 70 வயசு ஆனாலும் அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களையும் அட்ராக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி வயகரா போட்டிருக்காங்களா பாஸ்? இல்ல, அவன பொண்ணுங்க ரியாக்ஷன் அப்படித்தானே இருக்கா, அந்த மாதிரி 2 பேர்ல இருக்க காசுக்கு பொண்ணுக்கு என்ன? உங்க ஊர்ல இதெல்லாம் நார்மல் தானே? ராபர்ட் டினிரோல 80 வயசுல குழந்தை பெத்துக்கிறாரு. அவங்களுக்கு சுகர் டேடி தான் அந்த பொண்ணுகளுக்கு. உங்க 2 பேரும் சுகர் டேடி தானே, பிரச்சனை இல்ல காசு. படமே எடுத்துருமே, இங்க எடுத்தாதான் அடிக்கிறானுங்க. அதுக்காக தலைவரையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அடிக்கிறானுங்க. வரைய விருப்பம் இல்லாம இருக்கு, மைண்ட் பக்காவே இருக்கு. இதோட 2வது தடவை. சரி, அது போயிரும். பேசுறாம இருக்கீங்க ப்ரோ. பராசக்தி பாத்துட்டீங்களா இல்லையா? இன்னும் ஏன் இருக்கிற மைண்ட் இன்னும் திருப்பி பக்கா இருக்குக்கா? உங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ பராசக்தி? நான் என்ன பார்த்தேன், எனக்கே மறந்துருச்சு. அந்த இப்போ ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்று வந்திருக்கு, தமிழ் டப்பிங்கோட. அது பார்த்தேன். கொஹாரான்னு செகண்ட் சீசன் தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்கல. சீசன் 2 பார்த்தேன். நானும் பார்த்தேன், இதுல பார்த்தேன், நோட்டிபிகேஷன்ல காமிச்சு. அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல நடக்கிறது இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற என்ன பார்த்தேன்? தலைவர் தம்பி தலைமையில் அது பார்த்தேன். ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். டிடிடி பார்த்துட்டு எஸ்கே படத்தை ஒதுக்கிட்டீங்க, அவர் ஃபீல் பண்ற ஸ்டேஜ்ல எல்லாம். ஏற்கனவே மைண்ட் ஃபக்ல இருக்கு, இதெல்லாம் பார்த்தா அப்புறம் இருக்கிற இன்னும் ஃபக் ஆயிடும். வேலை விட்டுரும், அது ஆறுதலா பாத்துக்கோங்க சில்லான. அப்புறம் மாவீரன் ப்ரோ டீசர் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பெருசா ஹைப் வரல, ஆனா இப்போ கொஞ்சம் வைபா இருக்கு. எது ப்ரோ? ரஜினி கமல் படம் தான் ப்ரோமோ. எனக்கு இவங்க வாக்கியங்களை வர்றதெல்லாம் ஓகே தான். எனக்கு அந்த செலக்ட் பண்றாங்கல்ல அதெல்லாம் தான் நல்லா இருக்கு. செலக்ட் பண்ணி வந்து நேருக்கு நேர் நிக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் பயங்கரமா இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் தான். அப்டேட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி? சினிடாக் 2 நாள் வரல, என்னாச்சு? ட்ராக்கர் சொல்லுங்க. விஜய் அஜித்துக்கு தான் எந்த அப்டேட்டும் வரல, மத்த அப்டேட்லாம் வந்து. எங்களுக்கு ஏன் அப்டேட்? எங்களுக்கு தான் ஒண்ணுமே 2 பேருக்கும் அப்டேட் இல்ல. ஒருத்தர் காரோட போயிட்டாரு, ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு. எங்களுக்கு ஏன் அப்டேட் இல்ல? ஜனநாயகன் எப்போ வரும் அந்த அப்டேட் இன்னும் வரல. அஜித்தோட நெக்ஸ்ட் படம் அது வயசுக்கு வந்தா அதுவும் வர மாட்டேங்குது. ரிஷி ப்ரோ என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆனா இன்ஸ்டால ஏதாவது சோர்ஸ் கருப்பை தூக்கிட்டு ஏப்ரல் 30 வரும் ப்ரோ. வாழ்த்துக்கள். கருப்பு வந்து ஏப்ரல் 30. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கதான் ஒண்ணு வந்துச்சு. எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு போல இருக்கு, இந்த இந்த முருகர் படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு நான் அவருக்கு டேட் கொடுக்க போறேன், பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அது வந்து பார்த்தேன், வேற ஒன்னும் பார்க்கல. கொஞ்சம் வைஸ்மேன் செட் எப்பயுமே இருக்காது. இந்த மாதிரி 2 படம் பண்ணனாலும் அந்த படம் வந்து ஜல்லி அடிக்கிற படமா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஏதோ தாய் கிழவி ஏதோ பேய் கிழவி மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. அப்படி கிடையாது, விஜயே தெரி ஒர்க் பண்ணும் போதே சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரமே நம்ம இன்னொரு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு. அதே மாதிரி மெர்சல் பண்ணாரு. அது தெரி சக்சஸ் ஆச்சு மேடம். இல்ல
துப்பாக்கி முடிச்சுட்டு கத்தி துப்பாக்கி முடிச்சுட்டு செய்யணும் கத்தி பண்ணார்ல அந்த மாதிரி. இல்ல லைன் ப்ரோ இது கண்டிப்பா ஹிட் ஆயிரும். ரொம்ப கம்மி பட்ஜெட் பிஎன்சில. அது என்ன இப்போ மதராசி பராசக்தியில அந்த கலெக்ஷனை பண்ணாலே இது பெரிய ஹிட் தான். ஏன்னா பட்ஜெட்டாவே கம்மியா தான் இருக்க போகுது. அந்த படத்தோட பட்ஜெட்லாம் அதிகம், 120 150 அப்படி போட்டானுங்க. இது அதுல பாதி தான் போடுவானுங்க. அது இல்லாம ஷூட்டிங்கே இன்னும் 2-3 மாசத்துல முடிஞ்சிடும். பராசக்தியே ஹிட் தீபாவளிக்கு ஆயிடுச்சு, இறக்குனானுங்கன்னா தப்பிட்டோமா? தீபாவளிக்கோ இல்லை ஆயுத பூஜைக்கோ இறக்குனாங்கன்னா ராஜ்கமலுக்கு நல்ல லாபம் தான். மேட் இன் கொரியா வந்து படம் தான் போல, வெப் சீரிஸ் இல்ல. பல்தான்டா வெப் சீரிஸ் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ் மூவியா. தமிழ் ப்ரோ இது அப்போ மே மந்த் வந்தோன்னா S46 எப்போ 3-4 மாசம் கழிச்சுன்னு சொன்னாரு. ஆகஸ்ட்ல வரும். ஆகஸ்ட்ல ஜெயிலர் 2ல வர முடியாது. சரி செப்டம்பர்ல. ஜூலை தான் வரும் ஷாம் ப்ரோ. ஜூலை அவ்வளவு சீக்கிரம் வராது. இது மே மந்த் தானே. அவ்வளவு சீக்கிரம் வராது. மேல முழுசா 30 நாள் இருக்கா, ஜூன்ல முழுசா 30 நாள் இருக்கு. ஜூலை அந்த 60 நாள் அடுத்த படம்லாம் வராது. பர்த்டே வீக்கெண்ட்ல இல்ல 80 நாள் கழிச்சு கமல் அந்த ஜூலை எண்டுல வரும் பாருங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2-3 வாரம் கழிச்சுதான் ரஜினி படம் வர மாதிரி. அந்த ஜூலை எண்டுல சரி அப்டேட்ஸ் கேட்கறதுக்கு நம்ம ட்ராக்கர் தான் சுகன் இருக்காருன்னு பார்த்தா உள்ள ருக்குமணியை போட்டு மில்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன வாத்தலை அப்படின்னு ட்விட்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜூலைல ஒரு கிட்ட பாத்துலாம் சொல்லக்கூடாது. ஒரு ரெட் கலர்ல பார்த்தேன், ஒரு ஒயிட் கலர்ல பார்த்தேன், பட்டர் கலர்ல பாக்குறேன். ஒரு கலர் இல்ல சாப்பிடுறோம். ஜூலைல வந்து லீவே கிடையாது. லீவெல்லாம் கேள சாப்பிடுறோம். செப்டம்பர்னா வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கு. இந்த படம் எப்ப ஓடிடிக்கு வருது? இந்த ரவிச்சேஜா படம் இன்னும் வரலையா? இன்னும் வரல. 2 weeks postponed. ஏன் தியேட்டர்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கா தெரியல. பல்தான் தான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. சேவன் எவ்வளவு ஷாம்பு 100 பண்ணிருமா? பண்ணும் நினைக்கிறேன். தெரியும் படம் நல்லா தான் பண்ணும். பண்ணிரும் மாவீரன். இல்லன்னா மாவீரன் பண்ணுச்சுல அரௌண்ட் ஒரு 80 அந்த ரேஞ்ச், 80 to 90 அந்த ரேஞ்ச்ல பண்ணும். 100க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து என்னன்னா 65 இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு சேவனுக்கு. ஓகே பூக்கடைக்கார மாதிரி வாங்கணும். ஒரேடியா கல்யாண நாள் அந்த பூ புனித நீரட்டை என்ன சொல்லுவீங்க, அந்த மஞ்சள் இது பண்ணுவீங்க, பொண்ணு சடங்கு பண்ண என்ன வீடாது உங்க ஊர்ல சொல்றது? பூ புனித நீராட்டு. சொன்னது கரெக்ட் தான். உங்க ஊர்ல அதே அப்படியே சொல்ற ஊர்ல அப்படிதான். ஓகே அப்ப கரெக்ட் தான். அந்த மாதிரி டேட்டுன்னா உங்க அண்ணனுக்கு காணும். பூக்கடைக்காரருக்கு பூக்கடையும் போட்ட மாதிரி இருக்கு, போட்டோ கிளிக் பண்ண மாதிரியும் ஆச்சு. என்னையா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ கமல் அவர் என்ன சொன்னார் எனக்கு தெளிவா சொல்லு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னாரு? பயங்கரமா இருக்கான். சொல்ல போனா அப்படிதான் சொல்ல வரும். முகூர்த்தமா இருக்குல்ல கல்யாண நாள் பூ பொழுது நேரிட்டவர்களுக்குன்னா பூவும் கட்டின மாதிரியாச்சு, போட்டோவும் கொடுத்த மாதிரியாச்சு. இல்ல தூயணும் ரெண்டு பிசினஸ் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல பூ போட்டோ ரெண்டு காம்பினேஷன். புரியுது. இது வாங்கினா இது ஆஃபர், இது வாங்கினா இது ஆஃபர்னு. ஆடி மாசம் என்ன பண்ணுவீங்க மதன் ப்ரோ? ஆடி மாசம் இந்த யாரு விஜய் சேதுபதி மாதிரி ரோட்டா போய் போட்டோ எடுக்க முடியும். நாய் பூனை காகம் லெரின் தான் பின்னாடியே வருவாரு இருக்கும்போது. இந்தாங்க அண்ணி இந்தாங்க நீ பிஸ்கட் போடுங்க, நீ நாய்க்கு இந்தாங்க பிரியாணி வைங்க பூனைக்கு அப்படின்னு வருவார் லெரின். வருவாரு. ஆடி மாசம்ல என்னோட ஃபங்க்ஷன்லன்னா அதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம்ல, அது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். வீடியோ எடிட்டிங் நான் பண்ண மாட்டேன். நான் ஆல்பம் டிசைன் நானே பண்றேன். அதனால அந்த ஒர்க் இருக்கும். அப்படின்னா வேற ஒருத்தர் கொடுத்துருவியா?
எதுக்கு? ஆல்பம் எடிட் பண்றது மட்டும் தானே, இல்லாட்டி நீயே செய்வியா அந்த ஆல்பம் செய்யறது? கல்யாணம் இல்ல எடிட்டிங் மட்டும் தாங்க. பிரிண்டிங் அதெல்லாம் லேப் கொடுத்தது. இதெல்லாம் எடிட்டிங் பண்ணா மட்டும் நல்ல லாபம் வருமே. செமையா உழைக்கிறானு விதம் விதமா டிசைனா பண்ணு. ஏன் அதுக்கு ஆல்பம் பிரிண்டிங் மிஷின் அது பிசினஸ் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. அதுக்கெல்லாம் எப்படி ஒரு 60-70 லட்சம் வந்துடும் அதெல்லாம் பண்ணணும்னா. அவ்வளவு மேல பார்த்தா இல்லை, நமக்கு இதுவே போதும். கமல் ஏதோ வெக்கேஷனுக்கு போனேன்னு சொல்லியிருக்காங்க. 2-3 நாள் வரமாட்டேன், வேலை அப்படி இப்படி சொன்னாங்க. அதுக்குள்ள எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டியா அங்க இருக்கிறவங்க எல்லாரும்? இல்ல எனக்கு பிரேக் தேவைப்படுது, டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு, காலங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அப்படி ஒன்று போன மாதிரி சுகன் சொன்னாப்புல. ஆமா, சேஞ்ச் ஆயிடுச்சு, வந்துட்டேன். அவ்வளவுதான் பதில். பாத்தீங்களா? ஆமா போனேன் வந்துட்டேன், இப்ப என்னங்கிற? சும்மா அதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன எல்லாம் கனெக்டிங் காட்டுது. 1000 ரூபா தான் கனெக்டிங்ல போகாது. 1000 ரூபா இருக்கீங்களா? போயிட்டான், தூங்குற டைம் ஆச்சுல. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நாளைக்கு லீவ் வேற, எதுக்கு போய் தூங்குறாரு அவன்? இப்போ நாளைக்கு லீவ் சொல்லிட்டாருல. சாயங்காலம் பேசுவாங்க ஸ்டைல். ஒர்க் இருக்கு கமல், நீங்க படுக்கணும். எனக்கு நாளைக்கு தானே இன்டர்வியூ. மதன் இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மதன். என்ன அது? ஏன்? வெதர் பிரச்சனைன்னு கேன்சல் ஆயிடுச்சு. இல்லாட்டி விடிய 9 மணிக்கு இன்டர்வியூக்கு நான் 3 மணி வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பேன். தூக்கம் வரல. மறுபடியும் நான் இன்டர்வியூக்கு வைக்கதான் ஸ்னோபி இது கருமம் பிடிச்சவனு 2 தடவை கேன்சல் ஆகி போச்சு. ஆமா, இப்ப 2 தடவை. ஒரு நீ சொல்றத பார்த்தா ஒரு அது மாதிரியே தான் நடக்குது. நீ சொன்னா இங்க வந்து சொல்றதுனாலே நடக்க மாட்டேங்குது. என்னமோ எங்களையே ஃபீல் பண்ணி வச்சுட்டிய அந்த மாதிரி. நான் ட்விட்டர் பக்கமே 2-3 நாளா வரவே இல்லை, உள்ளுக்கு கூட வரல. அப்படி இருந்தும் அதோட வீரியம் வந்து இவ்வளவு தாக்கமா இருக்குன்னா இப்ப பாத்துக்க இதோட பவர் என்ன. நாங்கள பில்லி சூனியத்தோட மோசமானவங்களா இருக்கும் உங்களோட பவர்லாம். நீங்க எல்லா நாளும் உங்களை பத்தி பேசுறது மட்டும் நிக்க மாட்டீங்க. வருவோம். உனங்க இன்டர்வியூ தள்ளி போறான்னா ஒரு கிழமை தள்ளி போட்டா பரவாயில்ல, உனக்கு 3 கிழமைக்கு தள்ளி போடுவானுங்க. திருப்பி முதல்ல இருந்தான்ற மாதிரிதான் இருக்கு. அதான் வெறுப்பு மயிரா இருக்கு. பாப்போம், லெட்ஸ் சீ. நீங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். டைமுக்கு கிளம்புறாங்களே. லஞ்ச் முடிஞ்சா கமல் உனக்கு? அவ்வளவுதான், கொஞ்சம் வேலை இருக்கும், பார்ப்போம். சரி ஓகேடா. சுகன் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சுகன்